பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேரல்ஸ் ரவுண்ட்ஸ்லாம் போவோம்ல கிறிஸ்மஸ்க்கு. जैसे हम क्रिसमस में जैसे केरल में जाते हैं, घर घर जैसे जाते हैं, அப்போது நம்ம நம்ம வந்து ஒருத்தர் கடைக்கு போய் ரெகுலராக வெஜிடபிள் வாங்குவோம். जैसे हम दुकान में जाके साग सब्जी लेते हैं। அவங்களும் ஆண்டவர் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. वो लोग भी जो है मसीह में शुरू से है। அவங்க வீட்டில் போய் ப்ரேயர் பண்ண போவோம் அந்த கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம், கிறிஸ்மஸ்க்கு அந்த கேரல்ஸ் ரவுண்டுக்கு. जैसे केरल जाते समय उस समय क्रिसमस का समय उनके घर में प्रार्थना करते हैं। அது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னா, ये 4 साल की पहले की बात है। அது வருஷம் வருஷம் அந்த நாள் மட்டும் போயிட்டு ப்ரேயர் பண்ணோம். அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம போவோம். और हर साल उनके उसी समय वो बुलाते हैं और उस समय जाकर हम प्रार्थना करते हैं। அங்கே போகிற முதல் வருஷம் போனோம். और पहला साल गया था। அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க கரெக்டாக அந்த டேட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் படுத்துவாங்க, கண்டிப்பாக வாங்க அப்படின்வாங்க. और पहला साल जैसे गया उसी साल से वो लोग ही याद दिलाते जब वो समय आता है और हमारे घर पे आइए करके। கவனிக்கிறீங்களா? आप ध्यान दे रहे हैं? பாருங்க, இன்னொன்று, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம பாட்டு பாடி ஆராதனை பண்ணி இங்கே தேவன் இருக்கிறார். இங்கே अभी यहाँ पे पवित्र आत्मा है, परमेश्वर उपस्थिति है हमारे बीच में। अभी அவர் தான் உங்களோட கூட பேசுகிறார். वही आपके साथ बात कर रहे हैं। அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. वही आपको आशीष करने जा रहे हैं। அவர் தான் உங்க வியாதிகளை குணமாக்க போறாரு. और वही आपको बीमारी से छुटकारा देंगे। அவர் தான் எல்லாவற்றையும் மாற்ற போறாரு நமக்கு. और हर एक जो समस्या वो बदलने जा रहे हैं। அவர் இல்லைன்னு பார்க்க முடியாது, ஆனா இருக்கிறார். आप उसको देख नहीं सकते लेकिन वो यहाँ पे है। காத்தை பார்க்க முடியாது, ஆனா காற்று இருக்குது. हम हवा को नहीं देख सकते लेकिन हवा यहाँ पे चल रहा है। அப்ப உண்டாக்குனவரும் இங்க இருக்கிறாரு, அதை கவனமா வச்சுக்கோங்க. इसलिए हमारा यहाँ पे बनाने वाला सृष्टिकर्ता यहाँ पर है, इसलिए ध्यान दे। அப்போ அங்கே போய் அங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது हम जाके वहाँ प्रार्थना करते समय அவருடைய கடைகள் வியாபாரங்கள்லாம் நான் அந்த வசனங்களை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். हम वचन बता के उनके लिए प्रार्थना करके आते हैं। அந்த கடைகள் வியாபாரங்கள்லாம் பல மடங்கு வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. और उनका काम और बिजनेस जो दुकान है बढ़ने लगा। ஆனா இப்போ நல்லா வளர்ந்து நல்ல ஆசீர்வாதமா ஆயிட்டாங்க அவங்க. अभी बहुत अच्छा बढ़ के बहुत आशीष है वो लोग। போன வருஷம் வீடு வாங்கணும்னு இருந்தாங்க. और पिछले साल वो लोग घर लेने के लिए चाहते थे। இன்ஸ்டால்மெண்ட்ல, அதான் லோன்ல. और वो लोन के साथ में அதை கூட அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அது வேண்டான்னு விட்டுறாச்சு. और तभी उन्होंने वो नहीं करके फिर मना कर दिया। ஆனா இப்போ लेकिन अभी போன வாரத்துக்கு முதல் வாரம் வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. और पिछले हफ्ते से पहले वो घर लेके वो लोग रजिस्टर भी कर दिया है। பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. और आज घर में प्रेयर के लिए बुलाया है। ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு என் ஃபோன் நம்பரை அவர் ஃபோன் மாறினதுனால விட்டுட்டாராம். और रजिस्टर करते समय मेरा जो फोन नंबर था पहले वो बदल दिया, इसलिए वो लोग छोड़ दिए। பாத்தீங்கன்னா अவ்வளோ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. कितना अच्छा परमेश्वर ने उनको आशीष दिए हैं। சின்ன கடையா இருந்தது, छोटा सा एक दुकान था, வெறும் வெஜிடபிள் மட்டும்தான். सिर्फ साफ सब्जी ही रखते थे। ஆனா இப்போ ஒரு பெரிய மளிகை கடை ஆயிடுச்சு. लेकिन आज बहुत बड़ा एक राशन का दुकान हो गया है। இந்த இந்த இங்க இருந்து ஆரம்பாக்கத்துல இருந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் அவங்க அந்த சில பொருட்களை சப்ளை பண்றாங்க. और यहाँ से आरंबाकम से लेकर रिडिल्स तक वो सारे जो सामान है वो लोग जो है सप्लाई करते हैं। அது மட்டும் ஒவ்வொரு புது புது பொருளை தயாரிச்சு விற்கிறாங்க. और सारे नया नया जो भी सामान है वो तैयार करके वो भी बेचते हैं। அது மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட 3 வாகனம் வாங்கிட்டாங்க. 3 வண்டி, காரு, வேனு, இன்னொரு வேனு. और उन्होंने 3 गाड़ी भी ले लिया है, कार वैन इस प्रकार करके 3 बड़ा बड़ा गाड़ी भी ले लिया है। இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு அவர் சொல்றாரு. मैं इस क्यों आपको बता रहा हूँ, ये सब बातें उसने मुझे बताया। நீங்க என்னைக்கு எங்க வீடுகளில் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து எங்க வீட்டுல காரியங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு பாஸ்டர். अब जब से हमारे घर में आकर प्रार्थना करने लगा तब से जो है हमारे घर में आशीषित हो गया करके। ஏன்னா இயேசு நல்லவர். क्योंकि यीशु अच्छा है, நம்ம இயேசுக்கு தான் மகிமை. क्योंकि यीशु के नाम से महिमा हो। அது அவரை நம்பி தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். आप और मैं भी उसको विश्वास करके आए हैं। நம்மையும் ஆசீர்வதிக்கிறாரு. वो जो विश्वास करता है आशीर्वाद करता है। ஆனா இன்னும் ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது அது மற்றவங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு வருது. हम जिस कार्य को जब बोलते हैं और भी विश्वास को बढ़ाता है। ஆமென். आमीन। அதுதான் இங்க நம்ம சொல்றோம். इसलिए हम कहते हैं ஓகே, ठीक है, பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும். आपके जीवन में भी बड़ा कार्य होगा। கடவுள் உங்களுக்கு வீடு வாசல்களை தருவாரு. परमेश्वर आपको घर बार सब कुछ देंगे। பிறகு நல்ல வாகன வசதிகளை ஏற்படுத்துவாரு.
வண்டி और आपके लिए भी गाड़ी जो है परमेश्वर देंगे। அது மாத்திரம் இல்ல, நல்ல பிசினஸ்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. और सिर्फ इतना ही नहीं, अच्छा बिजनेस काम भी आपको देंगे। வியாதி இல்லாம சரீரத்துல சுகமா இருப்பீங்க. और बिना बीमारी के साथ, शरीर की चांगाई के साथ आप रहेंगे। குடும்பங்கள்ல சமாதானமா வாழ்வீங்க. और परिवार में समाधान के साथ आप அது जिएंगे। அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். वैसे ही आपके जीवन में पूरा होगा। இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். अभी हम परमेश्वर के वचन की ओर जाएंगे। நம்ம 1 பேதுரு और पहला 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். पहला पत्रस और उसका 1 अध्याय हम देखेंगे। நம்ம 2 வாரமாக ஒருமனப்பட்ட ஆவியை, குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவியை பத்தி பேசணும். हम ஆண்டவர் பேசினார். 2 हफ्ते से हम देख रहे परमेश्वर बात कर रहे हैं हमारे जीवन में कि एकता की आत्मा। போன வாரம் முழுவதும் எப்படி கணவன் மனைவி பிரியவே கூடாதுன்றத பத்தி பேசணும். கணவன் மனைவி எந்த காலத்தும் பிரியக்கூடாது. पिछले हफ्ता हमने बात किया था जिसके कि पति पत्नी किसी भी कारण से अलग ना हो पाए। பாருங்க 2-3 வாரம். அது மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து அதான் பார்க்கிறோம். குடும்பங்கள், கடவுள் குடும்பத்தை நேசிக்கிறார். और हम लगातार यही देख रहे हैं परमेश्वर जो परिवार से प्रेम कर रहे हैं। ஆமா, குடும்பத்தை தான் உருவாக்குனார். और परिवार को बना रहे हैं। ஆதாம் ஏவாள் குடும்பத்தை உருவாக்குனாரு. और आदम और हवा को परिवार के रूप से बनाया। அப்போ கடவுள் எல்லா குடும்பங்களையும் உண்டாக்கி குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும் தான் தேவனுடைய சித்தம். और परमेश्वर सारे परिवार को बना के सारे परिवार एकता होने के वो चाहते हैं। விசேஷமா கணவன் மனைவி தனித்தனி அல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணுன்றாரு. और पति पत्नी अलग अलग नहीं है, वो दोनों एक है करके कहता है। அதே தான் நீங்களும் நானும் தேவனும் நம்ம தனித்தனி இல்ல, தேவனும் நாமும் ஒண்ணா இருக்கிறோம். और उसी प्रकार आप और मैं जो है परमेश्वर से अलग नहीं है, परमेश्वर और के साथ हम एक है। அவரை விசுவாசிக்கிற போது அவர் வெளியே இல்ல, அவர் நமக்குள்ளே வந்துடுறாரு. हम विश्वास करने के द्वारा वो बाहर नहीं है, वो हमारे अंदर में रहते हैं। நாமே தேவனுடைய ஆலயமா மாறிடுறோம். मैं परमेश्वर का जन हो जाता हूँ। அப்ப ஏன் இங்க வரோம்? क्यों हम यहाँ पे आते हैं? அவரை குறித்து இன்னும் அறிவதற்காக இங்க வருகிறோம். उसके बारे में और अधिक जानने के लिए हम यहाँ पे आते हैं। ஒரு நாள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், हम एक दिन परमेश्वर को विश्वास करते हैं, ஏற்றுக்கொள்கிறோம், हम ग्रहण करते हैं, தேவனுடைய பிள்ளை ஆயிடுறோம், हम परमेश्वर संतान बन जाते हैं, தொடர்ந்து ஆலயத்துக்குள்ள வரோம், हम लगातार हम कलीसिया में आते हैं, நம்ம ஆலயமா மாறிடுறோம். हमारा जो जीवन बदल जाते हैं। இந்த ஆலயத்துல வாழுகிற தேவனும் நானும் எப்படி வாழணும்ன்றதுக்கு கற்றுக்கொள்றதுக்காக வரோம். और ये संगति में कैसे बढ़ना है करके परमेश्वर से सीखने के लिए हम यहाँ पे आते हैं। ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கிறோம். जैसे हम स्कूल में बच्चे को एडमिशन दिलाते हैं, அது சேர்த்த உடனே ஸ்கூல்ல சேர்ந்துடுது. और उसको जाके जैसे हम उसे मिलाते हैं, ஆனால் அது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1வது படிக்குது, 2வது படிக்குது, 3வது இப்படி படிப்பு போயிட்டு இருக்குது. जैसे भी एक प्रथम क्लास, द्वितीय क्लास, तृतीय क्लास करके ऐसे बढ़ते जाता है। அது போலதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா முடிஞ்சிடுது கிடையாது. से बातिस्मा ले வாழ்க்கை मसीह जीवन से बातिस्मा ले लेना ही काफी नहीं है। எப்படி ஸ்கூல்ல முதல்ல லோயர்ல படிக்கிறாங்க, அப்புறம் ஹையர்ல படிக்கிறாங்க, ஹையர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறாங்க. जैसे स्कूल में पहला प्रथम क्लास में पढ़ते, फिर उच्च क्लास में पढ़ते हैं, फिर कॉलेज में जाते हैं, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஜி பிஜி அப்படின்றாங்க. और अलग अलग डिग्रियां भी है जो यूजी पीजी। அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்க தனியா ஒரு 6 வருஷம், और फिर डॉक्टरी पढ़ने के लिए वो अलग से है, இன்ஜினியர் படிக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம், इंजीनियरिंग करने के लिए वो एक 6 साल है, ஐஎஸ் படிக்கிறதுக்கு 6 வருஷம், और आईएएस ऐसे अलग अलग प्रकार की पढ़ाई है। அப்போ ஒவ்வொரு படிப்பையும் படிக்கிறதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. और एक पढ़ाई के लिए समय को व्यतीत कर रहे हैं। அது வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்காக படிச்சுன்னுக்குறாங்க. वो अपने जीवन के लिए कुछ कार्य के लिए वो पढ़ाई कर रहे हैं। அப்போ வாழ்க்கையின் அந்த படிப்பை அவ்வளவு வருஷங்கள் படிக்கிறாங்க ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக. और एक काम करने के लिए वो इतना साल तक पढ़ाई करते हैं। அப்போ வாழ்க்கையை, குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளவு படிக்கணும் பாருங்க. हम अपना परिवार को और अपना जीवन को चलाने के लिए हमें कितना पढ़ना चाहिए। அததான் மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிக்கல பாருங்க. वही जो है मनुष्य जो आज नहीं समझते हैं। படிக்கிறத புரிஞ்சிக்கிறாங்க, पढ़ाई को तो समझ रहे हैं, வேலை செய்யறத கூட புரிஞ்சிக்கிறாங்க, काम करना भी समझ रहे हैं, ஆனா வாழ்க்கையில என்னுடைய ஃபேமிலியை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு படிக்கணும்ன்றத புரியல பாருங்க. और अपना जीवन और परिवार को चलाना करके, पढ़ाई करना करके उनको नहीं समझते हैं। ஏன்னா ஃபேமிலியில தான் இந்த படிப்பு இருக்குது, ஃபேமிலியில தான் இந்த வேலை இருக்குது, ஃபேமிலியில தான் எல்லாமே இருக்குது. ஆனா ஃபேமிலியை படிச்சாதான் இதெல்லாம் நல்லா இருக்கும். और परिवार में ही पढ़ाई है, काम में करने में भी पढ़ाई है। अगर ये सारी चीज में अगर पढ़ाई में देंगे हम सब कुछ अच्छा हो जाएगा। அப்ப ஆலயம் என்பது हम जब कलीसिया में आते समय என்னையும் தேவனையும் இணைக்கிற இந்த குடும்பத்துல என்னை குறித்தும் தேவனை குறித்தும் நான் புரிஞ்சுக்கனால தான், படிச்சாதான்
என் ஃபேமிலியை நல்லா நடத்த முடியும். हम जैसे कलीसिया में आते, संगति में आते हैं, परिवार हो और मैं भी हो, अगर हम परमेश्वर को समझेंगे और पढ़ेंगे तो परिवार और भी अच्छा हो जाएगा। புரியுதா? आप समझ रहे हैं? பக்கத்துல கேளுங்க, புரியுதுன்னா கேளுங்க. बगल वाले को देख के बोलिए आप समझ रहे हो? ஏன் ஆலயத்துக்கு வரோம்? क्यों हम कलीसिया में आते हैं? ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு முக்கியமோ ஆலயம் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். स्कूल जाना जितना जरूरी है उससे भी ज्यादा जरूरी है हम कलीसिया में आना। ஆமென். आमीन। அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 கிளாஸுக்கு ஒரு ஒரு புஸ்தகம் மாறும். और वहाँ पे एक एक क्लास के लिए एक एक पुस्तक रहता है। ஆமா, எல்லா கிளாஸுக்கும் ஒரே புஸ்தகம் கிடையாது. और सारे क्लास के लिए एक ही किताब नहीं है। அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே புஸ்தகம் கிடையாது. और सारे जो सब्जेक्ट होता है, विषय होता है, उसके लिए एक ही किताब नहीं है। ஹிஸ்டரிக்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு எல்லாம் வேற வேற புஸ்தகம். और इतिहास के लिए अलग है, गणित के लिए अलग है और साहित्य के लिए अलग है। ஆனா காலேஜுக்கு எல்லாத்துக்கும் வேற வேற புஸ்தகம். और कॉलेज में उसी प्रकार हर एक जगह में अलग अलग किताब है। ஆனா வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஒரே புஸ்தகம் போதும். लेकिन ये जीवन के लिए और सारी चीजों के लिए एक ही एक किताब है। கைகளை தட்டி கர்த்தரை आप மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर की महिमा करें। அந்த புஸ்தகம்லாம் வருஷத்துக்கு வருஷம் மாறும். वो जो किताब है साल भर बदलते रहता है, இது என்றைக்கும் மாறாது. लेकिन ये जो किताब कभी नहीं बदलेगा, ஏன்னா இது நித்திய தேவனுடையது. क्योंकि ये अनंत जीवन का परमेश्वर का அந்த किताब है। நித்திய தேவன் நித்திய மனுஷன் நம்மளை உண்டாக்கினார். क्योंकि वो अनंत का जीवन, हम अनंत परमेश्वर हमें अनंत जीवन बनाया ஆனா நம்ம பாவம் செய்து சாவுறோம். इसलिए हम पाप करके हम मर रहे हैं। பாவம் செய்து சாவுறோம். हम पाप करके मृत्यु में அந்த जाते हैं। சாவுல இருந்து நம்மளை மீட்டெடுத்து வாழ வைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். वो मृत्यु से बचाने के लिए यीशु इस जगत में आए हैं। இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா आप परमेश्वर में आते हैं तो நீங்க தேவனுடைய பிள்ளை நித்தியமா வாழ ஆரம்பிப்பீங்க. आप परमेश्वर के संतानों के अनंत तक आप जिएंगे। அததான் நம்ம கேட்கிறோம். वही जो हम सुनते हैं। சரி, போகட்டும். இந்த 2 வாரமா நம்ம ஃபேமிலியை குறித்து பார்த்தோம். हम 2 हफ्ता हम परिवार के बारे में देखे। இன்றைக்கும் பாருங்க, आज भी जो है கர்த்தர் எப்படி நம்மை பார்த்து கொள்வார்ன்றது பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம எப்படி பார்த்து கொள்வார் அப்படின்னா எப்படி அதான் பிள்ளை நீங்க எப்படி வளர்ப்பீங்க? परमेश्वर कैसे हमें देखभाल करेंगे उसके बारे में हम देखें। जैसे हम बच्चे और संतान को देखते हैं, எப்படி ஒரு பிள்ளைய நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை காட்டிலும் கர்த்தர் நம்மை நல்லா வளர்ப்பார், நல்லா பாதுகாப்பார். जैसे हम एक अपने संतान को देखते हैं और देखभाल पालन पोषण करते हैं, परमेश्वर हमें उस प्रकार कैसे देखभाल और पालन पोषण करेंगे। எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காது, நல்லா ஃப்ரீயா இருங்க. आप लोग कोई गंभीर नहीं रहना है और आनंद खुशी के साथ ஆமா, रहना है। இந்த ஸ்கூல் வேற மாதிரி ஸ்கூல் இது. ये जो स्कूल है थोड़ा अलग प्रकार की स्कूल है। ஆமா, தப்பா போனா கை நீட்டம்னு அடிக்கிறது கிடையாது. और गलत करने से कोई भी डंडा लेके आपको नहीं मारेंगे। ஃப்ரீயா இருங்க. आप आनंद से रहिए। ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. पवित्र आत्मा अंदर है। எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட பேச போறாரு. मेरे अंदर रहने वाला पवित्र आत्मा आपसे बात करने वाला है। உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதை ஏற்றுக்கொள்ள வைப்பார். और आपके अंदर में रहने वाला पवित्र आत्मा उसको ग्रहण करेगा। அப்படியே எல்லாம் மாறும் பாருங்க. इस प्रकार ही बदलेगा। ஆமா, இருக்கிற வண்ணமா இல்ல, हम இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். वैसे के वैसे कुछ भी नहीं रहेगा। பாருங்க, அப்படியே இங்க பசங்க வந்தாங்க பாருங்க. இந்த சச்சின் இப்படி வந்தான் பாருங்க, இவ்வளவுண்டு. और सचिन एक छोटा था तभी यहाँ से आया था। இப்ப பார்த்தா என்கிட்ட வந்துட்டான். அப்படி எட்டி பாக்குறப்ப இன்னும் தள்ளிடுவாங்க, மேல போயிடுவான் போல இருக்குது. अभी देखना हो तो मेरा बराबर ही आ गया है। அது சரீர வளர்ச்சி. ये शरीर में बढ़ गया है। அதே மாதிரி உள்ளேயும் வளருது. நீங்க வரும்போது உள்ளே நீங்க வளர்றீங்க. उसी प्रकार अंदर में भी बढ़ना है। உள்ள ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாம், சுவாபம் எல்லாம் மாறுது இங்க வந்தா. और अंदर में सारे ज्ञान और बुद्धि के साथ और विवेक के साथ आपको बढ़ना है। தெரியாது அது, वो आपको नहीं पता। ஆனால் போக போக அங்க உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ऐसे ही चलते चलते आपके जीवन में प्रकाश आएगा। அதுதான் தேவன் கொண்டு வரார் நம்மள. वही हमें परमेश्वर लेके आते हैं। அப்படியே நம்ம சேஞ்ச் பண்றாரு நம்ம वैसे வாழ்க்கையை. ही हमें बदल रहा है जीवन को। நமக்கே தெரியாது, हमें नहीं पता, ஆனா நமக்குள்ள அப்படியே மாற்றம் வந்துனே இருக்கும். लेकिन हमारे अंदर में बदलाव आते रहता है। ஏன்னா தேவன் நம்மை வார்த்தையின் மூலமா மாத்தி கொண்டு வரார். क्योंकि परमेश्वर हमें वचन के द्वारा ही बदलेंगे। சரி, வசனத்தை வாசிப்போம். हम वचन पढ़ेंगे। 1 பேதுரு पहला पत्रस 1 அதிகாரம் 1 अध्याय 21 வசனம். और उसका 21 आयत। கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கிறார். परमेश्वर हमें देखभाल करेंगे। உங்கள் விசுவாசமும் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோலிருந்து இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். उसके द्वारा तुम उस परमेश्वर पर विश्वास करते हो जिसने उसे मरे हुए में से जिलाया और महिमा दी कि तुम्हारा विश्वास और आशा परमेश्वर पर हो।
இந்த இந்த வார்த்தையில என்ன சொல்றாரு? ये वचन में क्या कहता है? முழு அதிகாரத்தை கூட இது என்ன சொல்றாருன்னா, நான் படிச்சேன். पूरे अध्याय में क्या कहता है? जब मैं पढ़ने लगा, இந்த தேவனையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய செயல்பாடுகளையும் கவனியுங்கள் அப்படின்றாரு. यहाँ पे परमेश्वर की इच्छा, परमेश्वर की योजना और परमेश्वर के बारे में ध्यान दो करके यहाँ पे कहता है। மறுபடியும் சொல்றேன், मैं दोबारा कहता हूँ, தேவனையும் தேவனுடைய செயல்பாடுகளையும் और परमेश्वर की देखभाल करना, தேவனுடைய திட்டங்களையும் परमेश्वर की योजना को கவனிக்க சொல்லுகிறார். यहाँ पे ध्यान देने के लिए कह रहा है। இந்த 5 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதோடைய சாராம்சம் தான். இந்த 5 அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்கும் போது ये पूरे 5 अध्याय पढ़ते समय அந்த சாராம்சம் என்ன, उसका जो सारांश क्या है, அதை கடவுளுடைய காரியங்களை நீங்க கவனிங்க. परमेश्वर के कार्य को आप ध्यान दे। அதை நம்ம இன்னைக்கு லைட்டா பார்ப்போம். இப்போ आज हम थोड़ा देखेंगे எப்படி கவனிக்க சொல்றாருன்னு. कैसे दिखाने कह रहा அப்ப है। இங்க சொல்றாரு, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும். उसके और உங்கள் तुम उस पर विश्वास करते हो, நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. जैसे परमेश्वर के साथ में रहे। என்ன சொல்றாருன்னா, உங்க விசுவாசம் நம்பிக்கையும் வேற எதுல வச்சிராதீங்க. आपका विश्वास और भरोसा किसी और जगह में ना रखिए। ஆமா, நீங்க வேலை செய்யலாம், आप काम कर सकते हैं, நீங்க சம்பாதிக்கலாம், आप पैसा कमा सकते நீங்க हैं, நல்லா படிக்கலாம், आप अच्छा पढ़ सकते हैं, உங்களுக்கு நல்ல குடும்பத்துல எல்லா எஃபர்ட்டும் இருக்கலாம். आपका परिवार में सारे प्रयास हो सकता है। ஆனால் நம்முடைய விசுவாசத்தையும், உங்களை நான் சொல்றேன், என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் நான் தேவன் மேல வைக்கிறேன். लेकिन आपका विश्वास और भरोसा में से मिला के कहता हूँ, विश्वास और भरोसा परमेश्वर के ऊपर रखना है। ஏன் வைக்கணும்? क्यों रखना है? ஏன்னா இங்க சொல்றாரு இன்னொரு அதுக்காக ஏன் வைக்கணும்னு சொல்றாருன்னா, क्यों रखने के लिए कहता है? அவரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். यहाँ पे कहता है, जिसने उसे मरे हुए में से जिलाया और महिमा दी। அப்படின்னா தேவன் என்ன பண்ணாராம்? लेकिन परमेश्वर क्या किया? இயேசுவை அனுப்பி यीशु को यहाँ भेज के நமக்காக இந்த பூமியில हमारे लिए संसार में அவரை மரிக்க வைத்து, हमारे लिए उसने मारा பாடுபட வச்சு மரிக்க வச்சு, हमारे लिए मारा गया और गाड़ा गया, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். और तीसरे दिन वो जी उठा। அதனால அதுக்கு மகிமையை, தேவனுக்கு மகிமையாச்சா. அது तभी परमेश्वर के नाम की महिमा हुआ। அந்த மகிமை நமக்கு வருமா? वो जो महिमा आप और मुझे भी आएगा। அப்படின்னு என்ன அர்த்தம்? उसका क्या मतलब है? இந்த உலகத்துல மரணம் எல்லாரையும் காலி பண்ணிடுது. क्योंकि ये जो संसार में मृत्यु जो है सबको नाश कर रहा है। எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கட்டும், कितना बड़ा बलवान हो सकता है, எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கட்டும், कितना बड़ा धनवान हो सकता है, எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், कितना बड़ा डॉक्टर भी क्यों ना हो, எவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருக்கட்டும், कितना बड़ा इंजीनियर क्यों ना हो, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், कितना बड़ा राजनीतिक दल क्यों ना हो, யாரா இருக்கட்டும், कोई भी हो सकते हैं, மரணம் मृत्यु जो है அவங்கள அப்படியே அடக்கிடுது. मृत्यु जो उनको नाश कर देता, जकड़ लेता है। மரணம் வந்துச்சுன்னா எல்லாரும் அதுகிட்ட வணங்கணும். मृत्यु के सब कोई जो भय करते हैं, மரணத்துக்கு யாரும் தப்பிக்க முடியாது. मृत्यु से कोई भी नहीं बच सकते। ஆனா அந்த மரணத்தை, वो जो मृत्यु को நீங்களும் நானும் வணங்குற இயேசு மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். आप और मैं जो यीशु को मानते, वो मर के तीसरे दिन जी उठा है। ஆமா, அதத்தான் இங்க நோட் பண்ண சொல்றாரு. वही यहाँ पे ध्यान दो करके कह रहा है। உலகமே இந்த மரணத்துக்கு கை கட்டி நிக்கணும். ये संसार जो है मृत्यु को जो है हाथ बांध के रह जाते हैं। அந்த மரணத்தை இயேசு மரித்து, உங்களுக்கா எனக்கா மரித்து 3ஆம் நாள் மரணத்தை க்ளோஸ் பண்ணாரு. लेकिन यीशु ने आपके लिए और मेरे लिए वो जो मृत्यु को तीसरे दिन जी उठ के वो हरा दिया है। மரணத்திலிருந்து எழுந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு. वो मृत्यु से जी उठ के एक नया रिकॉर्ड बना लिया है। இந்த உலகத்துல யாருமே மரணத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. आज इस संसार में मर के कोई भी जीवित नहीं हुआ। இயேசு சில பேரை எழுப்பினாரு, लेकिन यीशु जो है जी उठा, ஆனாலும் அவங்க திருப்பி மரிச்சிட்டாங்க. इसीलिए இயேசு சில பேரை எழுப்பினாரு. यीशु कुछ लोगों को जिंदा किया। ஆமா, லாசர் எழுப்பினாரு, அவன் மரிச்சிட்டான். लाजर को जिलाया, फिर लाजर का मृत्यु हुआ। நிறைய பேர் எழுப்பினா திருப்பி மரிச்சிட்டாங்க. और कुछ लोग भी जीवित हुआ और उन्होंने मरा भी। ஆனால் இயேசு மரித்து
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். लेकिन यीशु मरा और तीसरे दिन जी उठा और आज भी वो जीवित है. இன்றைக்கும் பிதாவின் வலது பக்கத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். आज भी वो पिता के दाहिनी ओर बैठ के आपके लिए मेरे लिए वो दुआ करता है. அவர் தேவன் தம்முடைய குமாரனை மட்டும் இல்ல, இப்ப பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறாரு. और सिर्फ परमेश्वर अपने पुत्र ने, वो अपना पवित्र आत्मा भी आपको அவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். वो हमारे अंदर में रह के कार्य करते हैं. இந்த ஆண்டவரை பத்தி, இயேசுவை பத்தி, பிதாவாகிய தேவனை பத்தி நம்பிக்கை வைக்கும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியை எழுதி கொடுத்துக்கிறார். वो परमेश्वर जो है, परमेश्वर के बारे में और उसका पुत्र के बारे में और पवित्र आत्मा के बारे में हमें लिख के दिया कि हम उसको जाने. உங்கள் விசுவாசமும் உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கட்டும். आपका विश्वास और भरोसा जो परमेश्वर के ऊपर रखना है. ஏன்னா அவர்தான் மரணத்தை ஜெயித்தார். वही जो है मृत्यु से विजय पाया हुआ है. அப்போ உயிரோடு எழுந்தது மேலதான், மரணத்துல ஜெயித்தவர் மேலதான் நாம் நம்பிக்கை வைக்கணும். क्योंकि वो मृत्यु से जी उठा और मृत्यु को हरा दिया, इसलिए उसका जय का ऊपर हमें भरोसा रखना. வேற எது மேல நம்பிக்கை வச்சா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். किसी और के जगह में अगर किसी और चीजों में भरोसा रखें तो वो फेल हो जाएगा. விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? அததான் இங்க சொல்றாரு. இருங்க, यहाँ पे इसलिए அடுத்தது பாருங்க. अगला देखेंगे. 1 பேதுரு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும். அதேதான் 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 7ல இருந்து 12 வரைக்கும். उसी में देखेंगे पहला पतरस 1 से लेकर 7 तक. நான் என்ன சொன்னா, இந்த 5 அதிகாரத்துல உடைய காரியத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். हम यहाँ पे देखने जा रहे हैं. ஏன்னா இந்த பேதுரு அதை தான் கவனிக்க சொல்றாரு நம்மள. वही जो पीतरुस यहाँ पे कहता है हमें ध्यान दो करके. கடவுள் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு, परमेश्वर हमारे कैसे देखभाल करते எப்படி हैं, நம்ம பாதுகாப்புறோம், நம்மளை எப்படி நம்மளை காக்குறாருன்றத பார்க்க சொல்றாரு. कैसे हमें देखभाल करता है, बचा रहा है, वो देखो करके कहता அப்ப है. இங்க சொல்லப்பட்டது 7ல இருந்து 12 வரைக்கும். 7 से 12 तक. இல்ல வாசிக்காதீங்க. அந்த 7ல இருந்து 12 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 7ல இருந்து 12 வரைக்கும் என்ன 7 சொல்லப்பட்டது? से लेकर 12 तक क्या कह रहा है? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்ப ரட்சிப்பைய हमें जो दिया गया उद्धार और मुक्ति जो है, நம்முடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளாம் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். ஆராய்ந்துன்னா அதுக்கு பாருங்க, ரிசர்ச் ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க. 11ஆம் வசனத்துல இருக்குது பாருங்க. 11ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 11 வசனம் வாசிக்கிறேன். हम 11 पढ़ेंगे. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்குள் பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். यहाँ पे 11 में पढ़ेंगे. उन्होंने इस बात की खोज की कि महिमा का आत्मा जो उनमें था और पहले ही से मसीही के दुखों की और उसके बाद होने वाले महिमा की गवाही देता था, वह कौन है और कैसे समय की और संकेत करता था. அப்புறம் 12 வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கிக்கவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். और 12 में उन पर यह प्रकट हुआ, उन पर प्रकट किया गया था कि वे अपने ही नहीं वरन तुम्हारी सेवा के लिए यह बातें कहा करते थे, जिनके समाचार अब तुम्हें उनके द्वारा मिला, जिन्होंने पवित्र आत्मा के द्वारा जो स्वर्ग से भेजा गया तुम्हें सुसमाचार सुनाया. और इन बातों को स्वर्गदूत भी ध्यान से देखते कि लालसा रखते हैं. பாருங்க, இங்க 7ல இருந்து 12 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, 7 से 12 तक क्या कहता है? நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, हमें जो दिया गया जो उद्धार, இந்த முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் சும்மா இல்ல, ஆராய்ந்து அதை கவனிச்சு சரியா கொண்டாந்து நம்ம கொடுத்துருக்காங்களாம். और हमारे पहले जो भविष्य वक्ता थे, 300 से अधिक भविष्य वक्ता थे, उसको भी उन्होंने जाना था. சும்மா இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் வச்சுங்களேன், நல்ல தாய். अभी एक अच्छा माँ अगर किसी बच्चा को खाना खिलाती तो என்ன பண்ணுவாங்க? क्या करेंगे? அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குதா, வேற எதனா தப்பா இருக்குதா அப்படின்னு யோசிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அதை கொடுப்பாங்க. वो क्या करेंगे? वो जो भोजन को जो है वो अच्छा
स्वाद है कि नहीं करके वो टेस्ट करके खा के देके फिर अपना संतान को देगा। அது போலதான் நம்முடைய மீட்பை ரட்சிப்பை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தீர்க்கதரிசிகளாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம். और उसी प्रकार जो हमारा जो भविष्य वक्ता जो है वो सारी चीज को देख के परख के उन्होंने हमें दिया है। அது மாத்திரம் இல்ல, सिर्फ इतना ही नहीं, அந்த ரட்சிப்பை மீட்பை இப்ப பிரசங்கம் பண்ணி நிக்கிறோம் अभी वो उद्धार और जो चरवाह को हम प्रचार कर रहे हैं ஆவியானவர் மூலமாக. और पवित्र आत्मा के द्वारा। நீங்க வந்து இங்க உட்கார்ந்து கேட்கறது போல आप जिसके यहाँ पे बैठ के सुनने से சொர்க்க தூதர்கள் பரலோக தூதர்கள் வந்து இங்க உட்கார்ந்து பார்த்து நிக்கிறாங்களாம், இந்த பிரசங்கத்தை கேட்டு நிக்கிறாங்களாம். और स्वर्गदूत भी उतर के ये जो प्रचार को देख रहे हैं। அதத்தான் 12 வசனம் லாஸ்ட்ல சொல்லுது. और उसका 12 का आखिरी लाइन में कहता है, இது அறிவிக்கப்பட்டு வருகிற இந்த சுவிசேஷத்தை, இந்த வசனத்தை அவங்க கேட்கறதுக்கு ஆசையா இருக்கிறாங்களாம். और ये जो सुसमाचार को सुनने के लिए स्वर्गदूत भी जो लालसा रखते हैं। பாருங்க, இங்க நடக்கிற காரியத்துக்கு பரலோகத்துல தூதர் வந்து இறங்கி வராங்க. और यहाँ जो कार्य हो रहा है स्वर्ग लोक से यहाँ आके वो जो कार्य देख रहे हैं स्वर्गदूत। அப்போ சபை என்பது எவ்வளவு பெருசு பாருங்க. इसलिए कलीसिया कितना बड़ा है आप सोचिए। சொர்க்க தூதர்கள் பரலோக தூதர்கள் வந்து இங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு வராங்களாம். और स्वर्ग से आके स्वर्गदूत भी यहाँ आके बैठ के सुन रहे हैं। ஆனா உங்களுக்கு எனக்கும் தான் இன்னைக்கு இந்த சபையினோட காரியங்களை புரியல பாருங்க. लेकिन आपको और मुझे जो ये कलीसिया के कार्य को नहीं समझ உங்களுக்கு நான் வந்திருக்கிற உங்களை பத்தி சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சுக்குது ஓரளவுக்கு. आप तो एक भाग समझ रहे हैं, मैं सिर्फ आपके लिए नहीं कह रहा हूँ। சில பேருக்கு சில சபைக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேணா வரலாம், என்னைக்கு வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம், நேரம் போய் வரலாம் இப்படி நினைக்கிறாங்க பாருங்க. और कुछ कलीसिया में लोग इस प्रकार भी कहते हैं कभी भी आ सकते, कैसे भी आ सकते, कभी भी जा सकते करके इस प्रकार भी सोचते हैं। ஏன்னா அவங்களுக்கு வந்து சபைன்றது, அது ஊழியன், இந்த தேவனுடைய திட்டம்ன்றது அது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி யோசிக்கிறாங்க, அது என்டர்டைன் மாதிரி சும்மா. और वो लोग क्या सोचते, कलीसिया और जो परमेश्वर की जो सेवा और इस कार्य को एक एंटरटेनमेंट जैसा, एक एंजॉय जैसा समझते हैं। இது சீரியஸ். ये बहुत गंभीर है। இப்போ நம்ம என்ன பண்றோம், अभी हम क्या कर रहे हैं? வாழ்க்கையை பத்தி, ये हमारा जीवन के बारे में, வாழ்க்கை मतलब பிற்கால வாழ்க்கை ஒன்று இருக்குது. ये और अधिक दीर्घायु आने वाले जीवन के बारे में यहाँ पे बता रहा है। பாருங்க, நம்ம டிவி பாக்குறோம், अभी हम टीवी जैसे देखते हैं, ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு வரோம், अभी हम कुछ एक देख रहे हैं டக்குன்னு ஒரு விளம்பரம் வருது, और டக்குன்னு ஒரு விளம்பரம், वहाँ पे एक विज्ञापन आ जाता है। என்னன்னு பார்த்தா லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி ஒருத்தர் வந்து பேசுறாரு. अभी वहाँ पे कुछ लाइफ के बारे में कुछ बताएंगे। சார் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா? आप वो जैसे बताएंगे उस सोप आप लेंगे क्या करके पूछेंगे। லைஃப் சார், लाइफ इंश्योरेंस, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா? आप क्या लाइफ बीमा लिया है? ஓ, உங்களுக்கு பங்களா வீடெல்லாம் இருக்குதா? क्या பங்களா आपको வீடெல்லாம் இருக்குதா? घर बंगला है आपका? ஓ, நல்ல பெரிய பணக்காரா? क्या आप अच्छे धनवान है? கோடி கோடிக்கா பணம் இருக்குதா? क्या आपके पास कोटि कोटि धन है? அப்பனா நீங்க எடுக்க தேவையில்ல, அப்பனா நீங்க எடுக்க தேவையில்ல. तभी आप लेना जरूरत नहीं है। ஆனா ஒண்ணுமே இல்லாத இருக்கிறீங்களா? आप कुछ भी नहीं है क्या आपके पास? சார் இன்சூரன்ஸ் எடுத்துங்க சார். आप इंश्योरेंस लिए ஒன்னும் இல்ல, மாசம் 410 ரூபாய் கட்டினா போதும். और महीना सिर्फ 420 रुपया देना से काफी है। 4 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்துங்க. आप 4 कोटि का इंश्योरेंस ले लीजिए தப்புன்னு போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு உதவும் சார். और तुरंत आपका घर में बढ़ाई आएगा। தப்புன்னு போயிட்டீங்கன்னா और तुरंत जाएंगे तो உங்க வீட்டுக்கு உதவும், आपके घर में आएगा। அவன் சொல்லும் போது நமக்கு பக்குன்னு ஆகுது. वो सुनते समय हमें इस प्रकार अजीब लगता है। நம்ம டிவில உட்கார்ந்து நம்ம காசு கொடுத்து காட்டிட்டு டப்புன்னு நம்மள வந்து பேசலாம் பாருங்க, பக்கு எனக்கு ஆகுது பாருங்க. हमारे टीवी में बैठ के हम पैसा दे के देखते हैं, वो आके हमसे बात करेंगे। பா போயிட்டு என்ன பண்ண போறீங்க உங்க வீட்டுக்கு? போயிட்டு என்ன? और तुरंत 420 रुपया आप भर लीजिए करके। நம்ம பார்த்தா हम देखते समय அங்கங்க குடும்பங்களை இந்த லோன் வாங்கலாம், அந்த லோன் வாங்கலாம், இந்த லோன் வாங்கலாம், இப்பயே கடமாக்குது. ऐसे ही यहाँ से लोन लेके वहां से लोन लेके कुछ पैसा लेके वैसे ही हम कर्जे में हैं। இதுல எங்க ஒரு 410 ரூபாய் நான் கட்ட போறேன்? लेकिन वहां पे क्या करेंगे, वो 450 रुपया करके बोलेंगे। ஏதோ சும்மா நீங்க சேர்த்து விட்டா சேர்ந்துக்கிறேன். ऐसे ही मुफ्त में आके
वो इस प्रकार ज्ञान देते அப்படின்னு மனசு ஓடுது. हैं। ऐसे ही मन में चलता है। ஆனா இப்போ நான் சொல்றேன் இந்த இன்சூரன்ஸ் लेकिन मैं जो आपको जो कहता हूँ, ये जो இது इंश्योरेंस லைஃப் है, இன்சூரன்ஸ். ये आपके जो लाइफ बीमा இந்த है, லைஃப் மட்டும் இல்ல, सिर्फ ये जीवन के लिए नहीं, நித்திய லைஃப் இன்சூரன்ஸ். अनंत जीवन का जो நீ इंश्योरेंस வந்து है। ஒரு 410 ரூபாய் மாசம் கட்டவே தேவையில்லை. आपको वो 420 रुपये आपको देने की आवश्यकता नहीं है। உங்க விசுவாசமும் உங்க நம்பிக்கையும் இயேசு மீது வச்சீங்கன்னா போதும். आपका विश्वास और भरोसा यीशु पर रखने से ही काफी है। லைஃப் 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 நல்லா இருக்க முடியும். ये जो अनंत 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 जीवन तक ले जाएगा आपको। இதத்தான் சபையை, இந்த சபையை தான் பிசாசு வெறுக்க வைக்கிறான். यही जो है कलीसिया में जो शैतान लोगों को समझने नहीं எங்க देता। ஒன்னா போய் காசை கொட்டுறதுக்கு ரெடி ஜனங்க. और कहीं भी जाके पैसा देने के लिए लोग रेडी हो जाते हैं। ஆமா, எல்லா டாக்டர் எல்லா இது எல்லார்கிட்டயும் போய் நிப்பான் போய் மனுஷன். मनुष्य हर एक डॉक्टर के पास, लोगों के पास जाके वो खड़ा होते हैं। ஆனா நீங்க அப்படி கிடையாது. आप ऐसे नहीं है। அதான் சொல்றாரு, உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கையும் உயிர்த்தெழுந்த இயேசு மீது உங்க நம்பிக்கை வைங்க. आपका विश्वास और आपका भरोसा जो जीवित उठने वाला यीशु का ऊपर रखिए। ஆமென். आमीन। நல்ல வேலை பண்ணிக்கிறீங்க. இப்போ आप अच्छा काम कर रहे हैं, இந்த வேலை நல்லது. ये अच्छा है। இது மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. ये आप निरंतर लगातार करिए। வெறும் ஸ்கூல் போனா மட்டும் தொடர்ந்து படிக்கணும் பாருங்க. और सिर्फ एक दिन स्कूल जाना काफी नहीं है, लगातार स्कूल जाना पड़ता है। ஆமா, தொடர்ந்து இதை தியானிங்க. आप प्रत्येक दिन आप ध्यान दीजिए, தொடர்ந்து இதை கேளுங்க. आप लगातार इसको உங்க सुनिए। லைஃப் ஸ்டைல வேற மாதிரி ஆயிடும். आपका जीवन का शैली बदल जाएगा। ஆமென். आमीन। எந்த இதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணாதீங்க. ये जो है आप कभी ना छोड़िए। ஆமென். आमीन। அது மட்டும் நீங்க நல்லா ஆகுறது மட்டும் இல்ல, सिर्फ आप अच्छा नहीं, இன்னும் இருக்கு 4 பேரை நல்லா ஆக்கிடுவீங்க நீங்க. आपके साथ और भी 4 जना अच्छा हो உங்களை जाएगा। பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, ஐயா நானும் அந்த கோயிலுக்கு வரேன்னுவாங்க. आपको देख के लोग कहेंगे मैं भी आपके साथ आऊंगा। அதுக்கு தான் கடவுள் உங்களை என்னைய படைச்சிருக்கிறார். इसीलिए परमेश्वर आपको पढ़ा रहे हैं। ஆமென். ஆமென். நான் பாருங்க ஒரு சாதாரண இப்படி தான் போனேன் சர்ச்சுக்கு. हम एक साधारण रूप से चर्च में गए, கண்ணீரோட தான் போனேன், हम आंसुओं के साथ गए थे, வியாதியோட தான் போனேன், बीमारी के साथ गए थे, பிரச்சனையோட தான் போனேன். समस्या के साथ गए थे। ஆனா இப்ப திரும்பி பார்த்தா நான் நின்னு பிரசங்கம் பண்ணுகிறேன் எல்லாருக்கும். लेकिन आज अगर मैं पलट के देखता हूं तो मैं लोगों को प्रचार करता हूं। ஆமா, என்ன ஆக்ஷன் பண்ணாங்க இப்படிதான். हाँ, मेरा इस प्रकार ही था। நேத்து ஒரு பிரசங்க யார் சொன்னாரு, काल मैंने एक प्रचार सुना, கடவுள் நம்மள இங்கே சபைக்கு ஆக்ஷன் வர சபைக்கு வர்றதுனால நம்மள ஆசீர்வதிக்கிறது இல்ல, நீங்க சபைக்கு வந்ததுனால ஆசீர்வதிக்கிறது இல்ல. आप सिर्फ यहाँ कलीसिया आते हैं इसलिए आशीष नहीं देते हैं। நீங்க சபைக்கு வந்ததுனால கடவுள் ஆசீர்வதிக்கல, நீங்க வர்றதுனால ஆசீர்வதிக்கல. आप सिर्फ आते हैं इसलिए आपको आशीर्वाद नहीं करते हैं, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்களை வர வைக்கிறார். आपको आशीष के साथ यहाँ पे लेके आते हैं। ஹலோ, இப்ப நீங்க வந்திருக்கிறீங்களே, आप जो आए हैं, நீங்களா வந்துடலைங்க. आप नहीं आए यहाँ, உங்களை ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க பாருங்க, आपको जाके एक जन बुलाते हैं। அவங்களே தான் தேவன் அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. वही जो है परमेश्वर उनको भेजा है, அதுவும் தேவன் தான் அனுப்புனாரு. वो भी परमेश्वर भेजे हैं। உங்களை வர வைக்கிறாரு. आपको लेके भी आते हैं। ஏன் வர வைக்கிறாரு? क्यों लेके आते हैं? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் வர வைக்கிறார். वो आपको आशीष करने के लिए लेके आते हैं। நீங்க வந்ததுனால ஆசீர்வதிக்கிறது இல்ல, आप आने से ही आशीष नहीं मिलते हैं, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா தான் உங்களை வர வைக்கிறார். आपको आशीष के साथ ही लेके आते हैं। ஒரு வசனம் வாசிக்கலாமா? हम एक वचन पढ़ेंगे, முன்னே சொல்லிடுறாங்க. 48 ஏசாயா புத்தகம் 15 வசனம். और यशायाह का किताब 48 उसका 15 आयत। ஏசாயா புத்தகம் 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். यशायाह 48 का 15, मैंने, हाँ मैं ही ने कहा और उसको बुलाया है, मैं उसको ले आया हूं और उसका काम सफल होगा। பாருங்க, அவரு நம்மளை அழைக்கிறது மட்டும் இல்லையா, सिर्फ संगति में नहीं, நம்மளை வரவும் வைக்கிறாரா இங்க. यहाँ पे हमें लेके भी आता है। ஹலோ, நம்மளை அழைச்சது மாத்திரம் இல்ல, सिर्फ हमें जगाता नहीं है, நம்மளை வாங்க வாங்க அழைக்கிறது மாத்திரம் இல்ல, தேவன் सिर्फ ऐसे आओ करके बोलता भी नहीं है, வர வச்சிடறாரு உங்களை இங்க वो கொண்டாந்து. डायरेक्ट सीधा लेके भी आता है। ஏன் உங்களை இங்க வர வச்சிட்டாரு? क्यों यहाँ लेके आता है? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வர வச்சிருக்கிறார். आपको आशीष देने के लिए वो बुलाया है, சுகமாக்கிறதுக்காக வர வச்சிருக்கிறார். आपको चांगाई देने के लिए बुलाया है, உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக வர வச்சிருக்கிறார். आपका आंसू को पूछने के लिए वो बुलाया है। ஏதோ வந்துட்டோம்னு நினைக்காதீங்க, உங்களை வர வச்சவர் அவர் தான்.
आप ऐसा ना सोचेगा ऐसे ही हम आगे करके ना सोचे। ஏன்னா அதான் சொல்றாரு, அவனை அழைத்தேன், அவனை வர வச்சேன். वो सिर्फ मैं बुलाया नहीं, उनको मैं लेके आया करके कहता है। அந்த வசனத்தை குறிச்சிங்க. ये वचन को आप समझिए, அவர் அழைக்கிறது மட்டும் இல்ல, सिर्फ बुलाया नहीं, உங்களை அங்க நீங்க கூப்பிட்டு வர வைக்கிறார். वहां से डायरेक्ट वो लेके भी आता है। ஏன்? क्यों? உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, क्योंकि वो आशीष करना चाहते हैं, உங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யறதுக்காக. आपके भलाई करने के लिए। ஆமென். आमीन। எனக்கே ரொம்ப சந்தோஷமாகுது. मुझे बहुत आनंद है। நான் நினைச்சேன் என்ன அழைச்சாரு தான் நினைச்சேன். मैं सिर्फ बुलाया क्या सोचा, இந்த கோயிலுக்கு வர வைக்கிறதே அவரு வர வச்சு என்ன ஆசீர்வதிக்கிறார். मुझे कलीसिया में ला के और मुझे वो आशीष करते हैं। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, அங்க அந்த வசனத்துக்கு போயிடுவோம். திருப்பி दोबारा हम उस वचन की ओर जाएंगे। திருப்பி 1ஆம் அதிகாரம் இதுல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். और पहला पतरस उसका 1 अध्याय और 13 आयत में நான் என்ன சொன்ன, அந்த வசனங்களை அப்படியே வாசிக்க சொல்றாரு. அந்த வசனங்களை வாசிக்க சொல்றாரு. वो वचन को पढ़ने कह रहा है। என்ன சொல்றாருன்னா, वहां पे क्या कहता है, உங்களை எப்படி பார்த்து பாரு, எப்படி கவனிப்பாருன்றதை நீங்க கவனிங்க. कैसे आपको देखभाल करेगा, कैसे आपको बढ़ाएगा, वो आप ध्यान देना है। 1:13 1 का 13। 1:13. ஆகையால் ஆ, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஆ, தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்து ஆ, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ம், உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளாய் இருங்கள். ம், வாசி. यहाँ पे कहता है, इस कारण अपनी अपनी बुद्धि की कमर बांधकर और सचेत रहकर उस अनुग्रह की पूरी आशा रखो जो यीशु मसीह के प्रकट होने के समय तुम्हें मिलने वाला है। அந்த 1:21 நம்ம வாசிச்சோம். 1 का பேதுரு 1:21 வாசிச்சோம். 1 का 21 में हमने पढ़ा था, உங்க நம்பிக்கையும் உங்க விசுவாசம் தேவன் மேல இருக்கும்படி கவனிங்க. आपका विश्वास और भरोसा परमेश्वर के ऊपर रहते रख के आप सुनिए। இங்க 1:13 சொல்றாரு, लेकिन 1 का 13 में कहता है, அவர் நமக்கு கொடுத்துக்கிற கிருபையும் நம்பிக்கையும் பாருங்க அப்படின்றாரு. और यहाँ पे जो दिया हुआ जो कृपा और अनुग्रह को देखो करके பாருங்க, कहता है। ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவராய் இருங்கள். यहाँ पे कहता है कि और इस कारण अपनी अपनी बुद्धि की कमर बांधकर और सचेत रहकर उस अनुग्रह की पूरी आशा रखो जो यीशु मसीह के प्रकट होने के समय तुम्हें मिलने वाला है। தேவன் உங்களுக்கு அளிக்கிற கிருபையும் நம்பிக்கையும் பாரு, யோசிச்சு பாரு. और परमेश्वर का जो अनुग्रह को और कृपा को देखो करके कहता है। அப்ப பாரு 1:23 और 1 का 1:23 இருந்து 23 में देखेंगे, 23 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அழிவுள்ள வித்தினாலே அல்ல அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஆ, ஜீவன் உள்ளதுமான ஆ, தேவ வசனமாகிய ம், அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ம், மாம்சமெல்லாம் புல்லை போலவோ மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ம், வாசிங்க brother. और 23 यहाँ पे 23 से हम 25 तक पढ़ेंगे। क्योंकि तुमने नासवान नहीं वरन अविनाशी जीव से परमेश्वर के जीवित और सदा ठहरने वाले वचन के द्वारा न्याय जन पाया है। क्योंकि हर एक प्राणी घास के समान है और उसकी सारी शोभा घास के फूल के समान है। घास सूख जाती है और फूल झड़ जाते हैं, परंतु प्रभु का वचन युगानुयुग स्थिर रहता है। और यही समाचार का वचन है जो तुम्हें सुनाया गया था। என்ன சொல்றாரு, यहाँ पे क्या कहता है, நீங்க எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டீங்க அப்படி कैसे आपने पैदा हुआ, அப்படின்னு எப்படி பிறந்திருக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்துக்குள்ள எப்படி பிறந்திருக்கிறீங்க. मसीह में कैसे आपका जन्म हुआ। அழிவுள்ள வித்துனால அல்ல, அழிவுள்ள வித்துனால அல்ல. அப்படின்னா அழிஞ்சு போகிற ऐसे नाश होने के लिए आपने नहीं बना है। அழிவில்லா வித்தினால, அங்கேயே போட்டுக்கு பாருங்க 23 அழிவில்லா வித்தினால. आप नासवान बीज से नहीं, आप अविनाशी बीज से हैं। நான் திருப்பி அப்படி சொல்லிடுறேன். हम दोबारा ऐसे कहेंगे, எப்படிப்பட்ட வசனமா இது कैसे प्रकार के वचन இப்ப கேட்டு கொண்டிருக்கிறது. कैसे हम सुन रहे हैं। அழியாத வசனத்தை கேக்குறீங்க, आप ये जो है அழிஞ்சு போகாத வசனத்தை கேக்குறீங்க. अभी कभी नाश नहीं होने वाला वचन को हम सुन அது रहे மாத்திரம் हैं। இல்ல, என்ன சொல்றாரு, क्या कह रहे हैं, இந்த புல்லு இதெல்லாம் வந்து அழிஞ்சிரும்.
ये जो घास और फूल जो है ये सब सूख जाएगा, அப்படின்னா झड़ இந்த जाएगा। இதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்தா அழிஞ்சு போற உலகம். ये जो संसार जो है नाश होने वाला संसार है। ஆனா நீங்க அழிஞ்சு போற உலகத்துல ये जो नाश होने वाला संसार में நீங்க அழிவில்லாத வசனத்தை கேக்குறீங்க. आप कभी नाश नहीं होने वाला वचन को आप सुन रहे हैं। அப்படின்னா நீங்க கேக்குற வசனம் எப்படிப்பட்டது? आप जो सुन रहे वचन कैसा है? நீங்க கேக்குற வசனம் எப்படிப்பட்டது? ये जो என்ன மாதிரி வசனம் இது? ये किस प्रकार का वचन है? அழிந்து போகும் வசனம் அல்ல. ये नाश होने वाला वचन नहीं है। நீங்க கேட்கிற வசனங்கள் என்றென்றைக்கும் அழியாதமாய் இருக்கிற வசனம் அது. ये जो आप सुन रहे हैं ये जो वचन किस प्रकार आपको नाश नहीं करेगा उसी वचन அப்படின்னா है। என்ன அர்த்தம்? इसका क्या இந்த मतलब? வசனத்தை அழியாத வசனத்தை கேக்குறீங்க, आप जो नाश होने वाला वचन सुन रहे हैं நீங்களும் அழிஞ்சு போக மாட்டீங்க. आप भी कभी नाश नहीं होंगे। ஹலோ, हेलो, இப்ப கேக்குற வாசனை வானம் பூமியில அழிஞ்சு போயிடுமா? ये जो वचन हम सुन रहे हैं आकाश और धरती टल जाएगी। பாருங்க 25 வசனம், கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. जैसे 25 में कहता है परंतु प्रभु का वचन युगानुयुग स्थिर रहता है। இந்த பேதுரு சொல்றாரு, यहाँ पे पतरस कहते हैं அப்பா நீ வாசிக்கும் போது கவனி, आप पढ़ते समय उसको ध्यान दे எப்பேற்பட்டது உனக்குள்ள போயிருக்குது. कैसे आपके अंदर में जा रहा है। ஆமா, விசுவாசம் போயிருக்குது, विश्वास आपके अंदर चलता है, நம்பிக்கை போயிருக்குது, और विश्वास और भरोसा अंदर में जाता है, கிருபை உனக்குள்ள போகுது. और कृपा भी आपके अंदर जा रहा है, அதெல்லாம் வந்து அந்த தேவனுடைய வசனமும் உனக்குள்ள போகுது. और उसी परमेश्वर का वचन भी आपके अंदर में जाता है। அந்த வசனம் எல்லாம் அழிஞ்சு போனாலும், और जो वचन में எல்லாம் அழிஞ்சு போனாலும் सब कुछ नाश भी हो जाए तो தேவனுடைய வசனம் அழியாது. परमेश्वर का वचन नाश नहीं होगा। உனக்குள்ள போற வசனம் அது, அந்த வசனம் आपके अंदर में रहने वाला वो वचन நீ அழிஞ்சு போக மாட்ட. आप भी नाश नहीं होंगे। ஆமென். आमीन। ஏன்னா இத வாசிக்கும் போது பேதுரு கவனிக்க சொல்றாரு. ये पढ़ते समय पतरस और भी ध्यान से देखने के நீ लिए कह रहा है। கேக்குறத கவனி, आप सुनते समय और ध्यान दें। சும்மா இல்ல அது. ये सिर्फ खाली ऐसे नहीं, உன்னை வாழ வைக்கிறது, आपको बढ़ा रहा है उसमें, உங்களை வாழ வைக்கிறது. आपका जीवन को बढ़ा रहा है। இந்த உலகமே அழிஞ்சாலும் நீங்க அழிய மாட்டீங்க. आप इस संसार भी नाश हो जाएगा, आप नाश नहीं होंगे। ஆகவேதான் நம்ம லேசான சபைன்றது சாதாரணது கிடையாது. इसलिए कलीसिया आनते ऐसे ही साधारण रूप से नहीं है। உங்களை எண்ணி எப்படி இயேசு வந்து மரித்தோர்ல உயிரோடு எழுந்தாரோ, जैसे मरा हुआ यीशु को जीवित उठाए, நீங்க கேட்கிற வசனம் எந்த பிரச்சனை எந்த போராட்டமோ உங்களை அழிக்க முடியாது. आप सुनने वाला जो वचन है आपको कोई भी समस्या कोई भी दिक्कत आपको नाश नहीं कर पाएगा। உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அழியுமே தவிர நீங்க அழிய மாட்டீங்க. आपका जीवन में रहने वाला समस्या नाश हो जाएगा लेकिन आप नाश नहीं होंगे। ஆமென். आमीन। அதான் ஒரு பாட்டு பாடணும், इसलिए हमने गीत गाया, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. और इस्राएल जो जन है परमेश्वर पर भरोसा करो। என்னன்னா ஆறுகள் கடக்கும் போது தண்ணி கடக்கும் போது நீ அதுல அக்கினி வந்தாலும் நீ அழிய மாட்ட. अब तूफान भी आएगा या फिर पानी भी आएगा या फिर आग भी जलेगा तो आप उसमें ஏன்னா स्थिर रहेंगे, தேவனுடைய வார்த்தை உங்களை பாதுகாக்குது. क्योंकि परमेश्वर का वचन आपका देखभाल करेंगे। சரி 3:9 இதுலயே 3:9 और 3 का 9 पढ़ेंगे, 3:9 வாசிக்கிறேன் பாருங்க. उसमें 3 का 9 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். 3 का 9 में कहता है बुराई के बदले बुराई मत करो, ना गाली के बदले गाली दो, पर इसके विपरीत आशीष ही दो, क्योंकि तुम आशीष के बारिश होने के लिए बुलाए गए हो। என்ன சொல்றாரு? यहाँ पे क्या कहता है? உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும் இல்ல, सिर्फ भरोसा नहीं, கிருபை மட்டும் இல்ல, सिर्फ अनुग्रह नहीं, அழிவுள்ள வசனம் மட்டும் இல்ல, सिर्फ नाश नहीं होने वाला वचन सिर्फ नहीं, உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. मैं आपको ऊपर आशीर्वाद को रखता हूँ। அந்த ஆசீர்வாதம் உங்க மேல உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. आप सिर्फ वचन के आशीर्वाद आपके साथ नहीं रहेगा, आप हमेशा आशीषित रहेंगे। அப்ப அதுதான் இங்க படிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். पढ़ते समय हमें क्या करना, हमें ध्यान देना है। சும்மா படிச்சுட்டு போறது, சும்மா கேட்டு போறது இல்ல. सिर्फ ऐसे खाली पीले नहीं सुनना है, नहीं पढ़ना। அவர் சொல்றாரு என்ன படிக்கிறது கவனி, हम क्या पढ़ रहे हैं उसको हमें ध्यान देना என்ன है, பிரசங்கம் பண்றது கவனி. क्या प्रचार कर रहे हैं उसमें हमें ध्यान உன் மேல देना है। தேவ ஆசீர்வாதம் இருக்குது. आपके ऊपर परमेश्वर का आशीर्वाद है, கடவுளே உன் மேல இருக்கிறாரு. परमेश्वर आपके ऊपर है, கடவுளுடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்குது. परमेश्वर का आशीर्वाद आपके ऊपर है। நீ சாபமா வாழ முடியாது. आप श्रापित में नहीं जी உன் सकते, வாழ்க்கையில இருக்கிற சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுவே நீ. आप लोगों को आप आशीर्वाद करेंगे। ஆமென். आमीन। பிறகு 3:12 और 3 का 12
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. और 12 में कहता है क्योंकि प्रभु का आंखें धार्मियों पर लगी रहती है और उसके कान उसकी विनती की ओर लगे रहते हैं, परंतु प्रभु बुराई करने वाले के विमुख रहता है। என்ன சொல்றாரு? यहाँ पे क्या कहते हैं? கடவுள் உங்களை கவனிச்சுனே இருக்கிறாருன்றார். परमेश्वर आपके ऊपर हमेशा ध्यान देते रहते हैं। நம்ம என்ன பண்றோம்? हम क्या करना? எங்கன்னா வெளியே வெளியே போறோம், இல்ல अभी कहीं हम बाहर अगर जाते குட்டி हैं, பிள்ளைங்கள ஆக்ஷன் போறோம், हम छोटा बच्चे लेके குட்டி जाते हैं, பிள்ளைங்க ஆக்ஷன் போகும்போது என்ன சொல்றோம்? हम क्या कहते हैं? ஏய் பிள்ளை மேல கண்ணு வை, பிள்ளை மேல கண்ணு வை. हम कहेंगे कि बच्चे के ऊपर ध्यान दो, बच्चे के ऊपर ध्यान दो। புரியுதான்னு தெரியல. आप समझ रहे कि नहीं पता नहीं। நான் எதையோ எதையோ பேசுறேன்ல, வாழ்க்கையை பத்தி தான் பேசுறேன். मैं जीवन के बारे में ही बात कर रहा हूँ। என்ன சொல்றான்? क्या कहते हैं? வீட்டுக்காரோ இல்ல மனைவியோ இல்ல யாரோ சொல்றோம், பிள்ளைய பாத்துக்கப்பா, கண்ணு பிள்ளை மேல ஒரு கண்ணு வை, பிள்ளை மேல ஒரு கண்ணு வை. चाहे पति हो या पत्नी हो, कोई भी बाहर जाते समय बोले बच्चे को ध्यान दो, बच्चे को ध्यान दो। சொல்ல மாட்டீங்களா? आप बोलते हैं कि नहीं? சொல்லுங்க, இந்திக்காரங்க சொல்லுங்க. हिंदी वाले बोलिए। சொல்ல மாட்டீங்களா? குட்டி क्या? இப்ப கூட வரீங்க, பஸ்ல வரீங்க, ஏதோ கார்ல வரீங்க, இல்ல ஆட்டோல வரீங்க, என்ன பண்ணுவீங்க? आप बस में हो, कार में या ट्रेन में कहीं पे अगर जाते तो क्या कहते हैं? குட்டி பிள்ளை மேலே பாத்துக்கோ பாத்துக்கோ, அவனை பாரு அவனை பாத்துனே இரு. छोटा बच्चा रहेगा ऐसे अगर तो ध्यान दे देखो करके कहेंगे कि नहीं? அதனால தான் இங்க எல்லாம் இந்த குட்டி பிள்ளை தூக்கின்னு போயிட்டாங்க அங்க. और इसलिए छोटे सारे बच्चे को நீங்களா बाहर लेके நிம்மதியா கேட்கணும்னு தான் அவங்கள ஒரு செக்கப் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. आप अच्छा से ध्यान से वचन सुन पाए इसलिए उनके लिए और अलग அந்த व्यवस्था மாதிரி किया गया। கடவுளுக்கு நீங்க எல்லாம் குட்டி பிள்ளைங்க. इसी प्रकार आप परमेश्वर के लिए एक छोटा बच्चा है। அதனால தான் அவர் நம்ம கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்குது. इसीलिए उसका आंखें धार्मियों का ऊपर हमेशा लगे रहता है। அவர் உங்களை தான் பார்த்துக்கிறாரு, वो आपको ही देखते रहते हैं, உங்களையே கவனமா பாக்குறாரு. वो आपको ध्यान से देख रहे என்ன हैं, கவனமா பாக்குறாரு? वो मुझे ध्यान से देख रहे हैं। பிரிட்டோக்கு சரியா செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன போக்கஸ் பண்ணினே இருக்கிறாராம். वो हमारा ऊपर भी हमेशा उसका फोकस रहता है। அவன் இங்க விழுந்துடக்கூடாது, அங்க விழுந்துடக்கூடாது அப்படின்னா இப்படி அப்படி ஆயிடக்கூடாது, அவனை பார்த்துனே இருக்கிறார் அவர். वो यहाँ ना गिर जाए, वहां ना गिर जाए करके इसी पर हमेशा देखते रहते हैं। அதைத்தான் இங்க பேதுரு சொல்றாரு, வாசிக்கும் போது கவனி, கடவுள் உன்னை எப்படி கவனிக்கிறான்னு பாரு. इसीलिए वचन पढ़ते समय पतरस यहाँ पे कह रहा है कि परमेश्वर आपको कैसे देखभाल करे, आप ध्यान दे। அதுக்கு தான் நான் தலைப்பை கொடுத்த, கர்த்தர் எப்படி நம்மை காத்து கொள்வார், कैसे परमेश्वर हमें देखभाल करेंगे, எப்படி நம்ம மேல என்னென்னலாம் இருக்குது எழுதி வச்சுக்கிட்ட கவனிங்க. क्या क्या हमारे लिए लिखा गया है वो आप ध्यान दें। இதை ஒரு பிரசங்கமா பார்க்காதீங்க. सिर्फ प्रचार को ना देखें, கடவுள் எப்படி நம்மள நடத்துறாரு, எப்படி நம்ம மேல கவனமா இருக்கிறாரு, கர்த்தர் எப்படி எல்லாம் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அப்படியே அது உள்ள வாங்கணும் பாருங்க. कैसे परमेश्वर हमें चला रहे, क्या क्या हमारे लिए किया हुआ है, वो सारी चीज को आप ध्यान दें। அதான் பாட்டு பாடும்போது சொன்னாரு, तभी हम वचन पढ़ நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட வரணும். हम कलिसिया में आते समय हम क्या देख के आते हैं, அடிக்கடி வந்து கைகளை தட்டுன்றாரு. और थोड़ी थोड़ी देर में हम ताली बजाते रहते हैं। கையில மட்டும் தட்டினா மட்டும் பத்தாது, सिर्फ ताली बजाना काफी नहीं है, வாயும் பேசணும். और मुंह खोल के बोलना है। ஆமென். हमें பாருங்க, இப்ப நானு என் கையில ஒரு கொஞ்சம் காசு இருக்குது, और मेरे पास थोड़ी पैसे है இப்ப கூட அசோக் இருந்தா பாருங்க, அவங்க கூட பாருங்க சின்ன பையன் தான், வாயெல்லாம் சொல்றீங்க, வசனத்தை சொல்றீங்க, आप वचन को कह रहे हैं, भजन संहिता முடின்றான். ऐसे ही मुंह को सिर्फ हिला रहे हैं। பேய் வந்து வாயை பிடிச்சிரும், शैतान जो है आपका मुंह को जो है पकड़ लेंगे, ஏன்னா வாய் ரொம்ப முக்கியம். क्योंकि मुंह जो है बहुत मुख्य बात है। இப்ப நான் கையில காசு கொடுக்குறேன், और हाथ में पैसा दे रहा हूँ, ஏதோ வாங்கின வர சொல்றேன், और मैं कुछ लेके आने के लिए வாங்கின कहता சொல்ல हूँ। மாட்டேன், मैं கையில காசு கொடுத்து அப்படியே நிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்குவீங்க. हाथ में पैसा सिर्फ दूंगा और बोलूंगा दुकान से कुछ लेके आने के लिए, मुंह नहीं खोलूंगा, सिर्फ पैसा दूंगा, ऐसे करूंगा, तो आप क्या समझे? நான் நினைச்சேன் கையில காசு எல்லாம் நடந்துரும் நினைக்கிறீங்க. सिर्फ हाथ में मनुष्य जो है पैसा ही काफी करके समझते हैं। அதான் கையில காசு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. हाथ में सिर्फ पैसा रहने से कुछ भी नहीं होगा। நீங்க இப்ப கடைக்கு போறீங்க, आप அதான் दुकान பஜார் में जा रहे हैं, बाजार जा रहे हैं, போய் கையில காசு எடுத்துன்னு ऐसे ही हाथ में लेके ऐसे पैसा जा रहे हैं, கையை இப்படி நீட்டுறீங்க, கையில கத்தையா நிறைய காசுக்குது. ऐसे ही आपको हाथ में दिखा रहे पैसे हैं, கடைக்காரனும் பாக்குறான், நீங்களும் பாக்குறீங்க, और दुकानदार भी देख रहा है और आप भी देख रहे हैं, பார்த்துன்னு இருக்க வேண்டியதுதான். सिर्फ देखते ही रहेंगे। அவன் உங்களை பார்க்க, நீங்க அவங்கள பார்க்க. वो आपको देखेगा, आप उसको देखेंगे। என்ன ஒண்ணு, நீங்க டக்கு திரும்பி லபக்குன்னு கையில காசு எடுத்து இந்த கலால போட்டுப்பான். சொல்லுங்க, தெரியலையா? நீங்க திடீர்னு ஏமாந்தீங்கன்னா கையை விரிச்சு லபக்குன்னு எடுத்து கலால போட்டுப்பான், और अगर वहां அவன் பெட்டிக்குள்ள போட்டுப்பான்.
अगर वहां पे थोड़ा सा भी आप ध्यान अगर नहीं देंगे तो वो पैसा लाके डाल देंगे पेटी में। ஆனா நீங்க காசு எடுத்துன்னு போயிட்டு लेकिन आप पैसा लेके दे के எனக்கு 100 கிராம் மிளகுன்னு கேட்டீங்கன்னா முதல் காசு வச்சுக்கணும். மிளகுன்னு சொன்னாதான் அவன் கொடுக்க முடியும். காசுக்கிறதுனால கொடுக்க முடியாது, நீங்க சொன்னாதான் கொடுக்க முடியும் அவன். आपसे पैसा रहने से हाथ में काफी नहीं है, आप उसको बोलना है तभी वो देगा। चाहे 100 ग्राम मिर्ची लेना हो तो बोलेंगे तभी आपको देगा। ஏன்னா நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணிடுங்க. இன்னைக்கு பஜாருக்கு போனா ட்ரை பண்ணுங்க. आप एक बार जाके एक से आप उदाहरण के समान आप பஜாருக்கு போறீங்களோ, சின்ன பஜாருக்கு போறீங்களோ, பெரிய பஜாருக்கு போறீங்களோ, आप चाहे छोटा बाजार जाओ बड़ा बाजार जाओ, நீங்க किधर भी கையில जाओ। காசு எடுத்துன்னு போய் வாங்கறதுக்கு போனீங்கன்னா எதையுமே சொல்லக்கூடாது, சைலண்டா இருக்கணும். आप जाते समय वहां पे दुकान में ऐसे ही खड़ा रहना, कुछ भी नहीं बोलना ऐसे करके। இல்லையா நாங்க எழுதிட்டு போயிடுவோம்யா. आप कहेंगे मैं तो திருட்டு लिख பையன் के இப்படி சொல்லுவான் பாரு சிந்தையில, நாங்க எழுதிட்டு போயிடுவோம்யா. और कुछ लोग बोले हम लिख के लेके जाएंगे, அப்பயும் வார்த்தை தான்யா. वो भी एक वचन ही है। வார்த்தை போவாம எதுவும் இந்த உலகத்துல நடக்காது. वचन नहीं जाने से कुछ भी नहीं होगा। உங்க வாயிலிருந்து வார்த்தை போவாம எதுவும் உங்க வாழ்க்கையில் நடக்காது. आपका मुख से वचन जब तक नहीं जाएगा तब तक नहीं हो सकता। அதனாலதான் இங்க வந்தோடனே ஆமென்றோம், அல்லேலூயா சொல்லணும், தோத்திரம்னு சொல்றோம். வாயத்தர வாயத்தர வாயத்தர. इसीलिए हम यहाँ पे आते ही आमेन हालेलुया प्रेज द लॉर्ड कहते हैं। ஏன்னா வாயில விஷயம் பாருங்க. क्योंकि ये जो वचन में ये जो मुंह में वो सारे शब्द है। சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாகுது. परमेश्वर का आंखें मेरे ऊपर लगी रही है। கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாகுது. परमेश्वर का आंखें मेरा ऊपर लगी रहती है। சொல்றீங்களா? आप कह रहे हैं? அப்பதான் ஓ நோக்கமாகுது நீங்க சொன்னாதான் அது நடக்கும். आप मेरे ऊपर नजर लगा के रखे करोगे वो आपको पूरा होगा। ஆமென். आमेन। சரி, அடுத்தது अगला हम देखेंगे 3:21 இதுல 1 பேதுரு 3:21 பாருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாழ்க்கை நீக்கிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. यहाँ पे 3:21 में कहता उसी पानी का दृष्टांत भी अर्थात बपतिस्मा यीशु मसीह के जी उठने के द्वारा वह तुम्हें बचाता है। इससे शरीर के मेल को तो दूर करने का अर्थ नहीं है, परंतु शुद्ध विवेक के परमेश्वर के बस में हो जाने का अर्थ है। என்ன சொல்றாருன்னா यहाँ पे क्या நிறைய कह रहा அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம், इसमें बहुत अर्थ है, लेकिन நம்ம उसमें एक अर्थ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுது, हम बपतिस्मा लेते इसमें क्या होता है। இங்க சொல்லப்பட்டது நமக்கு ஒரு கெட்ட மனசாட்சி இருந்துச்சு. இப்போ ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவனை குறித்து ஒரு நல்ல மனசாட்சி உண்டாயிடுச்சாம். और एक हमारे अंदर में एक बुरे मन की समान गवाही देता है। जब हम बपतिस्मा लेते हैं एक अच्छे मन गवाही देता है। இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது ये बपतिस्मा लेते समय ஞானஸ்தானம் எடுக்கும்போது हम यीशु को विश्वास करके बपतिस्मा लेते समय முதல் கடவுளை பத்தி தப்பா நினைச்சிருந்தேன் நான். அதான் கெட்ட மனசாட்சி. अभी हम परमेश्वर के बारे में गलत सोच रखा था, वो ये गलत मन இப்போ ஆண்டவர் விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்கும்போது हम परमेश्वर को विश्वास करके बपतिस्मा लेते இங்க समय சொல்லப்பட்ட தேவனை பற்றி நல் மனசாட்சி எனக்கு உண்டாயிடுச்சு. और परमेश्वर के बारे में एक अच्छा मनसा हमारे मन में இப்போ आता இந்த है। தேவன் மேல எனக்கு ஓ இவர் நல்ல தேவன், இவர் அற்புதமான தேவன், இவர் என்னை காப்பாத்துகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற அந்த நல்ல மனசாட்சி எனக்கு உண்டாயிடுச்சாம். और बपतिस्मा लेते समय में एक अच्छा मनसा बदल जाता है। ये मुझे देखभाल करने वाला मन परमेश्वर है मेरा நல்ல மனசாட்சி. अच्छा मन के समान हमारे जीवन में बदल जाता है। முதல்ல வந்து ஒரு பயம், ஒரு அவிசுவாசம் மாதிரி இருந்துச்சு மனசு. पहला एक डर एक भय के समान था। பாருங்க, இயேசு கிட்ட ஒரு ஆள் வரான். और यीशु के पास एक व्यक्ति आता है। வந்து மார்க் நீங்க 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். और மார்க் 9:21 வாசிச்சு பார்த்தா இருக்கும். अभी हम नहीं पढ़ेंगे, मार्क में वहां पे 9:21 में कहा गया है। இயேசுடைய சீடர்கள் கிட்ட அந்த அவங்க பையனை கொண்டு போய் சுகத்துக்காக அழைச்சிட்டு போறாங்க. और यीशु के पास उसका जो संतान है उसको चंगा करने के लिए लेके जाते हैं। அவங்க பிசாசை துரத்துறாங்க, பிசாசு போக மாட்டேங்குது. और वहां पे शैतान नहीं जाता है। உடனே இயேசு கிட்ட கொண்டு வரான். இயேசு கிட்ட கொண்டு வரான் அவன். तब यीशु के पास लेके आता है उसका पिता। சீடர் கிட்ட கொடுத்தேன் சரியாவல. और तुम्हारे चेलों के पास लेके गया था, वो ठीक नहीं हुआ। அப்ப அவர் சொல்றாரு நீ விசுவாசிச்சா உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றாரு. और वहां पे कहता है तुम विश्वास करने से सब कुछ पूरा होगा। அப்ப உடனே அவன் சொல்றான், तभी वो कहता है ஆண்டவரே என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும். என்னுடைய அவ்விசுவாசம்னா நான் நம்ப முடியாத ஒரு காரியம் வருது எனக்கு. वो कहता है कि मुझे तो विश्वास नहीं हो पा रहा ये जो कार्य के लिए।
அந்த மாதிரி தான் சில நேரத்துல நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. कुछ समय हम परमेश्वर से पूछना है, ஆண்டவரே சில காரியம் சொல்றாங்க, அது எனக்கு அது எனக்கு விசுவாசிக்க முடியல, எனக்கு விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. हम इस प्रकार बोल रहा है कि मैं कुछ कार्य को विश्वास नहीं कर पा रहा हूँ, परमेश्वर मुझे विश्वास को दिए करके. அந்த மாதிரி தான் பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியலையா ஆண்டவரே எனக்கு இதுக்கு சொல்லித்தாங்க. और हमसे अगर नहीं होगा तो परमेश्वर हमें सिखाइए. அதான் இங்க சொல்றாரு, தேவனை பற்றி நல்மனசாட்சி நமக்கு உண்டாயிருக்குதான். और परमेश्वर के लिए अच्छा मनसा हमें बनाता है. முதல் நம்பாத மனுஷனா இருந்தோம் நம்ம. पहले हम विश्वास नहीं करते थे, இப்ப ஆண்டவர் விசுவாசி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரை நம்பக்கூடிய ஒரு மனுஷனம் ஆயிட்டோம். और अभी हम बपतिस्मा लेने के द्वारा परमेश्वर पर विश्वास करने वाला व्यक्ति बन அதான் जाते இங்க हैं. பேதுரு எழுதி சொல்றாரு, நோட் பண்றாரு. वही यहाँ पे जो वो नोट करके कहता है, உனக்கு நல் மனசாட்சி உண்டாயிருக்கிறது, आपके लिए एक अच्छा मनसा बना रहे हैं. உனக்குள்ள கடவுளை நம்பக்கூடிய அந்த சக்தி உனக்கு வந்திருக்குது. आपका अंदर में परमेश्वर पर भरोसा करने वाला एक शक्ति आ जाता है. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? कितने लोग विश्वास करते हैं? சாராளமா ஒத்துக்கிறியா? क्या इस बात को मानते हैं? என்ன சொல்றீங்க? கடவுளை நம்பக்கூடிய அந்த வலிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். और परमेश्वर हमारे लिए वो रास्ता, वो द्वार दिया है. அதனால தான் நம்ம என்ன பண்ண, நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை கூட அவர் கொடுக்கிறார் நமக்கு. वो जो विश्वास भी जो परमेश्वर हमें देता है, तभी हम विश्वास करते हैं. நமக்குள்ள அவர் என்னெல்லாம் செலுத்தணுமோ அதெல்லாம் செலுத்துறாரு. हमारे अंदर क्या क्या आवश्यकता वो सब कुछ दे रहे हैं. ஏன்னா இந்த சரீர ஆர்ட்ட கூட அவர் தான் கொடுத்தாரு. ये जो शरीर में जो हृदय उसने दिया है. அதனால தான் மேன்மை பாராட்டத்துக்கு இடம் கிடையாது. நம்ம வந்து எல்லாம் எண்டு சொல்ல முடியாது. इसीलिए हम अपने आप में घमंड करने के लिए कुछ नहीं है. அப்ப வாசிக்கும் போது நல் மனசாட்சி நமக்கு உண்டாயிருக்குது. हमारे लिए एक अच्छा मनसा दिया है. 4:14 4:14 और 4:14 4:14 4 का 14. 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் छाया करता रहता है. என்ன சொல்றாரு? क्या कहता है? சில நேரத்துல நம்ம யாருன்னா நம்மள திட்டுறாங்க, कुछ समय अगर कोई हमें अगर गाली दे तो, யாருக்கிட்ட சண்டை போடுறீங்க, இல்ல ஏதோ ஒரு நம்மள தப்பா பேசிடுறாங்க, और कहीं पे अगर झगड़ा हुआ और कोई अगर गलत कहता है तो நம்ம வருத்தப்படுறோம். हम दुख उठाते हैं. சொல்றாரு, நீ வருத்தப்படாத, वो कहता है कि आप दुख मत हो जाओ, உன் மேல ஆவியானவர் இருக்கிறாரு, आपका अंदर में पवित्र आत्मा है, அவர் உன்னை பார்த்துப்பாரு. वो उनको देखेगा. வருத்தப்படுற நீ, आप दुखी मत हो. அவன் உன்னை திட்டல, वो आपको नहीं गाली दी है, உன் மேல இருக்கிற ஆவியானவர் திட்டுறாங்க. वो आपके ऊपर जो पवित्र आत्मा है उसको गाली दे रहे हैं. ஆமென். அவன் உன்னை திட்டினானா, वो अगर आपको உங்களை डांटेंगे திட்டல, तो, உங்களை திட்டல, கடவுளே திட்டுறான். अगर आपको वो डांट रहे तो वो परमेश्वर को डांट रहे हैं. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பேதுரு கத்து கொடுக்கிறாரு. எப்பா நீ சாதாரண ஆள் இல்ல, इसलिए पतरस यहाँ पे कह रहा है कि तुम साधारण व्यक्ति नहीं हो. நீங்க வருத்தப்படுறீங்க, आप दुखी हो रहे हैं, ஆனா உங்க மேல ஆவியானவர் இருக்கிறாரு. लेकिन आपके ऊपर पवित्र आत्मा है. அவர் உங்க மேல இருந்து மகிமைப்படுவாரு. கவலைப்படாத. आपके நீ ऊपर யார் திட்டினாலும் நீ வருத்தப்படாத. आपके ऊपर रह के आपको महिमा देंगे. आप कोई अगर डांटे तो आप उसको दुखी ना हो. அவன் உன்னை திட்டலான்னு இருக்கலாம், हो सकता है आपको डांटे, ஆனா என்னதான் அவன் திட்டுறான். वो मुझे ही डांट रहे हैं. அதனால इसलिए உன் மேல நான் இருக்கிறேன்றது நம்பு. मैं आपके ऊपर हूं करके आप विश्वास करें. இப்படி நினைக்கும் போது நம்ம மற்றவங்களை திட்டுறதுக்கு யோசிப்போம். आप सोचेंगे, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப நம்ம யாரையும் திட்டுறதுக்கு யோசிப்போம். हम उधार पाते समय हम किसी को डांटना तो हम सोचेंगे, ஏன்னா நம்ம அவங்கள திட்டல, அவங்க ஆவியானவரே நம்ம திட்டுற மாதிரி ஆயிடுது. हम उनको नहीं डांटते हैं, उसका ऊपर जो पवित्र आत्मा है हम उनको डांटने के समान है. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அடுத்தது பாருங்க 5:5 இதுல 5:5 और 5 का 5 देखेंगे. ஏன்னா அப்படியே இதுல ஒட்டு மொத்தமா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு கவனிக்க சொல்றாரு. यहाँ पे हम पूरा पढ़ेंगे तो, அந்தப்படி ஆ, இளைஞரே ஆ, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆ, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆ. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆ. ஆகையால் போதும். यहाँ पे 5 में देखेंगे, அவருடைய இது इसी प्रकार हे नवयुवकों, तुम भी प्राचीनों के अधीन रहो, वरन तुम सब के सब एक दूसरे के सेवा के लिए दीनता से कमर बांधे रहो, क्योंकि परमेश्वर अभिमानियों का विरोध करता है परंतु दीनों पर अनुग्रह करता है. என்ன சொல்றாருன்னா, यहाँ पे क्या कहता है? இளைஞர்களே மூப்பர்களே அப்படின்றாரு. இளைஞர்களே மூப்பர்களே என்றாரு. हे नवयुवकों,
என்ன சொல்லிட்டு சொல்றாரு, यह सब कहने के बाद कह रहा है, கடவுள் உங்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்றாரு. और परमेश्वर आपके ऊपर एक अनुग्रह रेखा करके कहता है। நீங்க பொறுத்து போறீங்களா? क्या आप दुख में जा रहे हैं, शोक में விட்டு जा விட்டு रहे கொடுத்து போறீங்களா? हैं, आप धीरज बांधे रहिए। நீங்க விட்டு கொடுத்து போறீங்களா? क्या आप நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா? சரி பரவாயில்லன்ட்டு போறீங்களா? क्या आप इस प्रकार जा रहे हैं कि हाँ धीरज से रह रहे हैं? அப்படி போகும்போது இங்க என்ன நடக்குதான், अभी जाने से கடவுளுடைய கிருபை உங்க மேல ஊத்தப்படுது. परमेश्वर का अनुग्रह कृपा आपके ऊपर डाला जाए। நம்ம நினைச்சுக்கிறோம், என்னடா நம்ம இப்படி எல்லாத்துக்கும் ஒத்து போனோமான்னு யோசிக்கிறோம். हम इस प्रकार सोचते हैं हम सारे जगह से क्या ठोकर खा के जा रहे हैं। ஆனா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒத்து போறப்போ கடவுளுடைய கிருபை உங்க மேல என் மேல ஊற்றப்படுதா. और सारे लोगों का ऊपर अगर आप इस प्रकार जा रहे कि दुखी में जा रहे तो परमेश्वर का अनुग्रह आपका ऊपर आएगा। 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. हम 7वां वचन पढ़ेंगे। அவர் உங்களை விசாரிக்கிறவானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். अपनी सारी चिंता उसी पर डाल दो क्योंकि उसको तुम पर ध्यान है। ஆமென். आमीन। அவர் நம்மளை விசாரிக்கிறார். वो हमारे बारे में जानते हैं, வெறும் பாக்குறவர் மட்டும் இல்ல, सिर्फ देखभाल नहीं। நம்மளுக்கு நம்ம சொல்றல யாரும் நம்மள விசாரிக்க கூட மாட்டாங்கப்பா. हम सोचेंगे कोई भी हमारे ऊपर ध्यान भी नहीं दे रहे। அவர் நேர்ல வந்து விசாரிக்க மாட்டாரு, வசனத்துல वो सीधे नहीं, விசாரிப்பார், வசனத்துல விசாரிப்பாரு. वो हमारे और वचन की ओर से ध्यान दे रहे हैं। இல்லனா இந்த பிரசங்கத்து மூலமா விசாரிப்பாரு, नहीं तो प्रचार के द्वारा हमारे ऊपर ध्यान देंगे, இல்லனா ஒரு ஊழியக்கார அனுப்பி விசாரிப்பார். नहीं तो कोई सेवक आपके ऊपर भेज के आपको ध्यान देंगे। நான் கூட பாருங்க போன வாரம் ஃபுல்லா 2 வாரமா ஃபேமிலியை பத்தி பேசுறோம். और पिछले 2 हफ्ते से हम परिवार के बारे में बात कर रहे हैं। சில ஃபேமிலியில பிரச்சனை நான் போய் போன வாரம் சந்திச்சேன் பாருங்க. और कुछ परिवार में समस्या पिछले हफ्ता में हुआ। நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, சபையை எதுக்குன்னு சபைக்கு வர்றது தெரியல அவங்களுக்கு. और बहुत लोगों को नहीं पता कलीसिया हम क्यों आ रहे हैं, उनको पता नहीं है। அவங்க நினைச்சுக்கிறாங்க கடவுள் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, நம்மளெல்லாம் என்ன பாக்குறாரா, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். கடவுள் என்னையா அவர் எங்கடா இருக்கிறாரு அவரை அப்படின்னு பார்த்து நிக்கிறோம். அவர் எப்போதும் நம்மளை பார்க்கறாரு, எப்போதும் நம்மளை விசாரிக்கிறார். वो कैसे वो सोचते हैं कि परमेश्वर कहाँ है कहाँ नहीं, हमें कहाँ देखता होगा क्या, लेकिन परमेश्वर आपको मुझे ध्यान दे रहे हैं। हम वचन की ओर देखेंगे, திருப்பி 2:5 இதுல 2:5 வாசிங்க. उसी में 2:5 देखेंगे। 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். यहाँ पे 5 में कहता है, तुम भी आप जीवित पत्थरों के समान आत्मिक घर बनते जाते हो, जिससे याजकों का पवित्र समाज बनकर ऐसे आत्मिक बलिदान चढ़ाओ जो यीशु मसीह के द्वारा परमेश्वर के ग्राह हो। பாருங்க, ஒரு வசனத்திலையும் एक एक वचन में எக்கச்சக்கமா இருக்குது, நிறைய இருக்குது விஷயம். बहुत सारे विषय हैं, ஆனா ஒண்ணு தான் நான் சொல்றேன். मैं एक एक विषय कह रहा हूँ। இங்க சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு வரீங்க. और जीवन का अंदर में यहाँ पे कहता है जीवित पत्थरों के समान आत्मिक घर बनते जाओ। மாளிகை சொல்லும் போது ஒரு அரண்மனை, மாளிகைனா பெருசு, एक बहुत बड़ा, ஆமா அரண்மனை. यहाँ पे बहुत बड़ा। அப்போ கடவுள் எப்படி வச்சிருக்காரு உங்களை, பெரிய ஒரு அரண்மனை போல வச்சிருக்கிறாரு உங்களை. परमेश्वर आपको एक बहुत बड़ा के समान रखा हुआ, ஏன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை போவ इसलिए आपका अंदर में परमेश्वर का बल जाते जाते, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியான கிரியைகள் போக உங்களுக்குள்ள எனக்குள்ள परमेश्वर का बल, परमेश्वर का प्रचार और सामत अंदर जाते जाते आपके मेरे अंदर, இந்த माளிகை பார்த்து எப்படி ரசிக்கிறது போல உங்களை ரசிக்க கூடிய மக்கள் இருப்பாங்க இங்க. और जिस प्रकार हम पहाड़ को देखते हैं चारों ओर, उसी प्रकार आपको लोग देखेंगे बड़ा आत्मिक की ओर। ஏன்? क्यों? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளாந்து அப்படியே மக்கள் பார்த்து பரவசம் அடைவாங்க. आपके अंदर में रहने वाला जो गुण है, प्रतिभा है, वो लोग इस प्रकार देखेंगे। பாருங்க, நான் சொல்றதெல்லாம் ये जो मैं कह रहा हूँ எல்லாமே உங்களுக்குள்ள நடந்திருக்குது. सब कुछ आपके अंदर हो रहा है। அதுக்காக தான் இந்த பைபிள். इसलिए ये बाइबल, போய் புஸ்தக ஸ்கூல்ல படிக்கிறோம், जैसे हम किताब स्कूल में जाके पढ़ते हैं, அங்க கத்து கொடுக்கறத அப்படியே நம்ம எழுதுறோம். जैसे हम सिखाते हैं उसको लेते हैं, அதே போலதான் उसी प्रकार இங்க எழுதி இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பணும். ये जहाँ लिखा गया हमको विश्वास करना है। கடவுளுடைய மாளிகை என வச்சிருக்கிறாரு. परमेश्वर आपने
साथ रखा है। கடவுள் முடிய மாளிகை அப்படின்னா மாளிகைன்னு சொல்லும் போது எல்லாம் பழைய தமிழ் அது. यहाँ जो लिखा गया तमिल में वो पुराना है। அப்படின்னா நீங்க ஒரு சிறப்பான ஆளா இருப்பீங்க. आप एक श्रेष्ठ व्यक्ति है। ஏன்னா தேவனுடைய காரியத்தை வர்ணிக்க முடியல, परमेश्वर कार्य को नहीं भूल सकते, அதனால அதை சொல்லி வச்சுக்கிறாங்க. इसीलिए वो यहाँ पे लिखा गया है। கடவுளுடைய கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷனா வச்சுக்கிறாரு. वो आपको एक बहुमूल्य मनुष्य करके बना के रखा। அடுத்தது பாருங்க, हम देखेंगे 2:24 2:24 में 2:24 நாம் ஆ பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். यहाँ पे 26 में कहता है वह आप ही हमारे पापों को अपने देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, जिसे हम अपने पापों के लिए मरकर धार्मिक के लिए जीवित बिताए, उसी के मार खाने से तुम चंगे हुए। என்ன சொல்றாரு? यहाँ पे क्या कहता है? विश्वासियों நீ பாவத்துக்கு வெளியே வந்துட்ட, आप पाप से बाहर आ गए हैं, கடவுள் நீதி உன் மேல இருக்குது, परमेश्वर का धार्मिकता आपके ऊपर है। அது எப்படி செஞ்சாரு? कैसे किया? उससे சிலுவையிலே சுமந்து தீர்த்தாராம். और क्रूज पर अपने आप पाप को ले लिया। அது மட்டும் அவருடைய பட்ட காயத்தினால उस पर खार करके உன்னை கடவுள் குணமாக்கி இருக்கிறார். वो परिवार आपको சுகமாக்கி இருக்கிறார். आपको एक चंगाई देता है। அப்படினா நீ பூரணமா சுகமாக்கப்பட்டிருக்கிற, आप पूर्ण रूप से चंगाई हो गए हैं। இன்னைக்கு கொஞ்ச நஞ்ச வியாதியா இருந்தா கூட, आज कोई बीमारी में है तो भी குணமாக்கப்பட்டிருக்கிறேன்றது விசுவாசி. आप चंगाई किए गए करके आप विश्वास करें। சொல்லுங்க, நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். आप बोले मैं चंगाई किया, கடவுளுடைய கிருபை என் மேல இருக்குது, मैं चंगा हो गया हूँ, परमेश्वर का अनुग्रह मेरे ऊपर है, நல் மனசாட்சி எனக்கு உண்டாயிருக்குது, एक अच्छा मन है मेरे में। ஆமென் आमेन। கடவுள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு. परमेश्वर मेरा देखभाल करता है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, परमेश्वर का आशीर्वाद मेरे ऊपर है, ஆவியானவர் மேல தங்கி இருக்கிறாரு, पवित्र आत्मा मेरे ऊपर है। பாருங்க இவ்வளவு காரியம் நம்ம மேல இருக்குது. इतना सारे कार्य हमारे ऊपर है। நம்ம என்ன பண்றோம்? हम क्या करते हैं? என்ன பண்றன்னு தெரியலையா? क्या करना नहीं पता है, டே போது ऐसे ही जा रहा है। சாவுறதா பொழைக்கிறதா தெரியல, சாவுறதா பொழைக்கிறதா தெரியல, मरेंगे या जीएंगे पता नहीं। என்ன வாழ்க்கைடா அது? क्या जिंदगी है ये? இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பலாப்பழம் அரைஞ்சிடும். நான் ऐसे अगर बोलेंगे तो खत्म। என்ன பண்றது? டீச்சர் கோபம் வருதா இல்லையா? எனக்கு क्या बोले, शिक्षक को गुस्सा आएगा कि नहीं? கடவுள் நம்மளை எப்படி ஆக்கி வச்சுக்கிறாருன்றத நீங்க இதை அதுக்கு தான் படிக்கிறோம். परमेश्वर हमें कैसे लिख के रखा है, हम इसलिए तो पढ़ रहे हैं। கடவுள் நம்ம மேல இருக்கிறார். சொல்லுங்க, परमेश्वर मेरे ऊपर है करके बोलिए। என்னை குணமாக்கி இருக்கிறார். मुझे और अधिक, நான் வியாதியா இருப்பது தேவ சித்தம் இல்ல, मैं बीमारी के साथ रहो, परमेश्वर का इच्छा नहीं है। அப்ப இது பொய்யா இருக்கணும், ये हो सकता है ये झूठ है, நீங்க மெய்யா இருக்கணும், நீங்க நிஜமா இருக்கணும். आप सत्य है। நீங்க பொய்யா, கடவுள் பொய்யா? आप झूठा है या परमेश्वर झूठा है? சொல்லுங்க சார், आप बोलिए। மரியா சார் சொல்லுங்க, சொல்லுங்க. பாரு சொல்ல மாட்டாங்க, பாரு கவனிச்சுக்கிறாங்க. आप झूठा है या परमेश्वर झूठा है? நான் தான் பொய்யா இருக்கணும், நான் தான் பொய்யா இருக்கணும், या फिर मैं झूठा हूं? கடவுள் எப்போதும் உண்மை உள்ளவர். परमेश्वर हमेशा वो, அந்த உண்மை உள்ள தேவனை நான் உண்மையா நம்பணும். हम वो सत्य का परमेश्वर को सत्य के साथ हमें அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, वही इसलिए शुरुआत में உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விசுவாசம் தேவன் மேல இருக்கும்படிக்கு, इसलिए आपका भरोसा और विश्वास परमेश्वर का ऊपर रहना है। இன்னொரு வசனம், और एक वचन 5ஆம் அதிகாரம் 10-12 மட்டும் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 10-12. और 5वां अध्याय கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 12 அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்.
உங்களுக்கு புத்தி உங்களுக்கு சொல்லும்படிக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். போதும். यहाँ पे 10 और 12 में कहता है, अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह के अपने अनंत महिमा के लिए बुलाया, तुम्हारे थोड़े देर तक दुख उठाने के बाद आप ही तुम्हें सिद्ध और स्थिर और बलवान करेगा। मैंने सिल्वानुस के हाथ, जिससे मैं विश्वास योग्य भाई समझता हूँ, संक्षेप में लिखकर तुम्हें समझाए और यह गवाही दे कि परमेश्वर का सच्चा अनुग्रह यही इसी में स्थिर रहे। கவனிச்சிங்களா? நான் வாசிக்கிறேன். இப்போ வாசிட்டு முடிச்சிட்டேன். अभी हम पढ़ के खत्म किया। இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? यहाँ पे क्या किया है? உங்களை என்ன எதுக்கு அழைச்சிக்கிறார்னா, आपको और मुझे किस लिए रखा है? நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கார். वो अनंत जीवन के लिए रखा गया है। நித்திய மகிமைக்கு சொல்லுங்க. நித்திய மகிமைக்கு. आप बोलिए अनंत महिमा के लिए। நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கார். वो अनंत महिमा के लिए। சும்மா இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல, இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல, सिर्फ कलीसिया के लिए नहीं। தேவனோடு கூட என்றென்றைக்கு நம்ம பார்த்து அவரோடு கூட இருக்க போறோம். हम परमेश्वर के साथ रहने जाने वाले हैं। நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிறாரு. वो अनंत महिमा के लिए रखा है। சகல கிருபையை தராராம். और सारा अनुग्रह हमें दे रहा है। பிறகு சொல்றாரு, உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துவாராம். यहाँ पे कहते हैं इसी में तुम्हें स्थिर रहे। சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துவார். இது 10வது லாஸ்ட், 10வது வசனம் லாஸ்ட்ல यहाँ पे कहता है, அப்படியே சொல்லுங்க. சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி. और सिद्ध और स्थिर और बलवान करेगा। वहाँ पे कहता है तुम्हें सिद्ध और स्थिर रह के बलवान करेगा। பாருங்க, கடவுள் பாருங்க சும்மா இல்ல. நீங்க சப்போஸ் நீங்க நானும் வீக்கா ஆனா கூட, நீங்க நானும் பலவீனப்பட்டா கூட, आप और मैं कमजोर होने से भी, आप और मैं दुख होने से भी, அவர் சும்மா இருக்கிறது கிடையாது. वो साधारण रूप से नहीं रहता है। நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி பாத்துக்கிறோம்? आप सोच के देखिए, हम एक छोटे बच्चे को कैसे हम देखभाल करते हैं। அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை பாக்குறோம் பாருங்க. वो बच्चा को क्या चाहिए वो सब कुछ हम सोचते हैं, देखते அவன் हैं। அழுதானா எதுக்கு அழுது, கடிக்குதா, எறும்பு கடிக்குதா, இது கடிக்குதா, அது கடிக்குதா பாக்குறோம். अभी अगर बच्चा अगर खाली रोने लगेगा तो हम ये सोच के देखेंगे क्या किस लिए रोया, कुछ काटा है क्या करके हम देखते रहते हैं। ஏன் அழுகுற, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற பா, क्यों रो रहा है करके हम देखते हैं और पूछते हैं। என்ன சொல்றேன்னா, கடவுள்னே யார் நினைச்சுக்கிறீங்க நீங்க? आप परमेश्वर बोलने से क्या समझ के रखे हैं? உங்க குழந்தைய நீங்க பாக்குறத காட்டில அவர் உங்களை பாக்குறார் சார். जैसे आप अपने संतान को देखते हैं उसी प्रकार वो भी आपको देखते हैं। அவர் சொல்றாரு, தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்றாரு. वो कहता है कि तुम्हारे माता के समान मैं तुम्हें संभालूंगा करके। தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. और यहाँ पे कहता है तुम्हारा माता भूल सकते हैं लेकिन मैं तुम्हें नहीं भूलूंगा। ஆமென் சொல்லுங்க. आमेन। அவர் எவ்வளவு நல்லவர். कितना अच्छा है वो। உங்க தாய் உங்க தகப்பன் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். तुम्हारा माता पिता तुम्हें भूल सकते हैं लेकिन मैं तुम्हें नहीं भूलूंगा। உங்க குழந்தைக்கு எறும்பு கடிக்குது, அது கடி, ஏய் பாரு 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 இங்க இருக்குது, பாரு பாரு, அப்படி எப்படி தேடுறீங்க? आप जैसे देखते हैं कि आप बच्चा को कहीं चिट्ठी काट लिया हो या कुछ काट लेकर, जैसे प्रकार आप देखते हैं, அவங்க மாதிரி உங்களை அவ்வளவு பார்த்து பார் கர்த்தர். और इससे ही परमेश्वर आपको देखभाल कर रहे हैं। அவ்வளவு பார்த்து பார் கர்த்தர். वो इतना आपको देखभाल कर रहे हैं। நான் வாசிக்கும் போது அதான் பேரு சொல்ற, கவனி கவனின்றாரு. इसीलिए पतरस यहाँ पे हमेशा ध्यान दो करके कहता அதுக்கப்புறம் है। சொல்றாரு, तभी कहते हैं நம்ம நிலைச்சிருப்பது 12ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு நிலைச்சிருப்பது எப்படின்னா, தேவ கிருபையால நீங்க நிலைச்சிருக்கிறீங்களா? यहाँ पे कहता है परमेश्वर सच्चा अनुग्रह यही है। இங்க சொல்லுது மெய்யான கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சியிடும்படிக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்றாரு. यहाँ पे कहता है परमेश्वर का सच्चा अनुग्रह ये है, इसी में स्थिर रहो। நீங்க நிலைச்சிருக்கிறது, நிலைத்திருக்கிறது போட்டுக்கிட்டு பாருங்க 12ஆம் வசனம், உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிறது கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை என்று அறிஞ்சுக்கோங்க. यहाँ पे कहता है कि और यही गवाही स्थिर இல்லையா? அதுல வாசிங்க, அத இது இருக்குது பாருங்க, பார்த்து வாசிங்க டக்குன்னு.
और एक गवाही दी कि परमेश्वर का सच्चा अनुग्रह यही है, इसी में स्थिर रहो। आमीन। அப்படின்னது स्थिर रहना। ஆமா, மெய்யான கிருபை, ये जो सच्चा अनुग्रह, பொய்யான கிருபை இல்ல, ये कोई झूठा अनुग्रह नहीं है, மெய்யான கிருபையில கடவுள் உங்களை நிக்க வச்சுக்கிறாரு. वो हमारे लिए सच्चा अनुग्रह रखा है। ஆகதான் அருமையானவர்களே, इसलिए आप ध्यान दें, கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை परमेश्वर के लिए जीने वाला जो जीवन, ரொம்ப கஷ்டம் கிடையாது. वो बहुत कष्ट नहीं है। அவர் நம்மை அப்படியே ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறார், वो एक छोटा बच्चे को संभालने जैसा हमें देख ஒரு रहा है, பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறார். एक अपना संतान को संभालने जैसा वो देख रहा है। அவர் உங்களை தாளாட்டுவார், சீராட்டுவார் சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்குது பாருங்க. वो उसका गीत भी है कि वो आपको सिर और लोरी सुनाएगा कर, गीत गाएगा करके। நீங்க உங்க உங்க கர்த்தர் இப்படி யோசிங்க. आप परमेश्वर इस प्रकार सोचे, நம்ம கர்த்தரை எப்படி யோசிக்கிறோம்? हम परमेश्वर बारे किस प्रकार सोचना है, எங்கேயோ அவர் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம யோசிக்கிறோம். நானே அப்படிதான் யோசிக்கிறேன். और इस प्रकार हम सोचते वो है कि नहीं है, कहाँ है करके हम सोचते हैं। அவர் ஒரு குழந்தைய போல, ஒரு பிள்ளைய போல நம்மளை தாளாட்டி சீராட்டி சின்ன சின்ன பிரச்சனையை கூட நம்ம வாழ்க்கையில விடக்கூடாதுன்ட்டு பாக்குறாரு. वो हमें एक संतान, एक बच्चे के समान हमें गीत गा के हमें हर एक प्रकार के देख के बाल करता है वो। ஆகவே நீங்க தூங்கும் போது யோசிங்க, இதெல்லாம் आप सोते समय इसको ध्यान நடக்கும் दें, போது யோசிங்க, आप चलते समय ध्यान இந்த दें, பிரச்சனை நேரத்துல யோசிங்க, आप क्या है करके आप இதெல்லாம் सोचिए, திருப்பி திருப்பி வாசிச்சு பாருங்க. आप दोबारा दोबारा पढ़ के सुनिए। வாசிக்கும் போதே நமக்கு கண்ணுல தண்ணி வந்துரும். आप इसको पढ़ते समय आपकी आंखों से आंसू आएगा। பாருங்க, சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துவார். ஓகே நம்ம வெறும் அது பேப்பரா பார்க்காதீங்க சார், பேப்பர் இல்ல சார், அவருடைய குணம் சார், அவருடைய குணம். वो स्थिर करके बनाए रखेगा करके कहता है यहाँ पे। ये வேற उसका பேப்பர் गुण இல்ல, है। அது நியூஸ் பேப்பர் இல்ல, ये कोई एक अखबार नहीं है ये। அவருடைய குணத்தை சொல்றாரு. அப்பா நான் உன்னை எப்படி பாத்துப்பேன் பாத்துக்கிறியா? आप अपना गुण को बता रहा है कि मैं आपको कैसे देखभाल करूंगा, என்ன நினைக்கிற? உனக்காக உயிரே கொடுத்தண்டா, मैं तुम्हारे लिए जीवन को दिया हूँ, உனக்காக பரலோகத்தை விட்டு அப்படியே அரை நிர்வாணத்தை தொங்குன நான் சிலுவையில. मैं आपके लिए वो स्वर्ग छोड़ के आके क्रूस पर ही मारा गया। பரலோகத்தை விட்டு இறங்கி உனக்காகவே இந்த பூமியில வந்த நானு. मैं स्वर्ग को छोड़कर आप लोगों के लिए ही धरती में आया। ஏன்னா நீ கண்ணீர் சிந்தக்கூடாது, நீ வேதனை அடையக்கூடாது, நீ பிரச்சனையோடு இருக்கக்கூடாது, நீ வியாதியோடு இருக்கக்கூடாது. क्योंकि आप आंसुओं में नहीं रहना, आप बीमारी में नहीं रहना, आप दुख में नहीं रहना है। கர்த்தர் நம்மை சரியா பார்த்துப்பார். परमेश्वर हमें सच्चा रूप से देखेंगे, ஆமென். பார்த்துப்பாரா? हमें देखभाल करेंगे। வெறும் அது வெறும் எழுத்த பார்க்காதீங்க. सिर्फ लिखा गया करके आप ना देखें, அது எழுத்து இல்ல சார், सिर्फ लिखा नहीं गया हो, அவருடைய உள்ளம், उसका अंदर, அவருடைய செயல்பாடு. वो उसका जो उनका जो कार्य है। இப்போ ஒரு லெட்டர் அனுப்புனா என்ன பண்றோம்? हम एक अगर लेटर लिखते तो क्या करते हैं? சரி, நான் எங்க அப்பா ஊருக்குலாம் போயிட்டாருன்னா அப்ப சரி அடிக்க சொல்லிக்கிறேன் பாரு. லெட்டர் இப்பெல்லாம் வந்து போன் பண்ணிக்கிறோம், நேர்ல பாத்துக்கிறோம். அப்பெல்லாம் 15 நாள் அவன் லெட்டர் போகும். और अभी तो फोन में हम बात कर लेते, लेकिन उस समय क्या करते हैं, हमेशा लेटर में ही लिख के बातचीत होता था। அவர் அங்க எப்படி வேலை செய்யறாரு, எதை செய்யறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு எழுதி அனுப்புவாரு. कैसे वहाँ पे काम कर रहा है, क्या कर रहा है, कैसे दुख उठा रहा है, वहाँ पे लिख के ரொம்ப भेजते ஹைட்டுப்பா, ரொம்ப ஹைட்ல ஏறணும்பா அப்படின்னுவாரு. थे। वो कहते हैं कि हम बहुत ऊंचा में चढ़ते हैं, ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அப்படின்னுவாரு. बहुत कष्ट काम है, நாங்க அப்படியே வந்து வாசிப்போம். हम उसको पढ़ते हैं। அது கடைசியா கீழே और आखिरी में கட்டி முத்தம் அப்படின்னுவாரு. और मैं आपको चुम्बन देता हूँ करके कहते हैं। நாங்களும் எழுதி அனுப்புவோம். அப்பா நான் கட்டி முத்தம், என் தங்கச்சி கட்டி முத்தம்னு எழுதி அனுப்புவோம். हम भी लिखते हैं इस प्रकार कि हम भी प्रेम करते हैं और हम आपको அது வெறும் எழுத்தா? इस प्रकार लिखते हैं। எழுத்து இல்ல சார், அது எழுத்து இல்ல, वो नहीं लिखा है, அது நம்முடைய உணர்வு, वो हमारा जो प्रेम, அது நம்முடைய உள்ளம். वो हमारा अंदर से, அதான் இது கடவுளுடைய உள்ளம், वही है ये கர்த்தருடைய உள்ளம். இது परमेश्वर का हृदय है, அவருடைய உள்ளம். இது उसका जो हृदय है உங்களை குறிச்சு என்ன குறிச்சு. वो आपके लिए और मेरे लिए। ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे। பிரைஸ் எல்லாம் प्रेज द लॉर्ड। அந்த ஆண்டவருக்காக கரங்களை உயர்த்தி அந்த மகிமையின் தேவனே हम परमेश्वर के ऊपर हाथ उठाते हो, महिमा का परमेश्वर की அவர் स्तुति உங்களை करें। அவர் மேல உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. वो आपके ऊपर आशीर्वाद देता है, உங்க மேல கடவுளுடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். आपके ऊपर परमेश्वर का आशीर्वाद है। அவர் நல் மனசாட்சி நமக்கு वो தந்திருக்கிறார். अच्छा मन दिया है हमें, அவர் தேவ கிருபையை நம்ம மேல ஊத்தி இருக்கிறார். परमेश्वर का अनुग्रह आपके ऊपर मेरे ऊपर दिया। அவர் நமக்கு நல்ல விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். हमें एक अच्छा विश्वास को दिया है। அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். वो आपको और मुझे हमें देखभाल करते रहते हैं। அவர் நம்மை தாளாட்டுகிறார், वो हमें सिर बनाए हैं। அப்படிப்பட்ட கர்த்தர் சார். इस प्रकार परमेश्वर है, இந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ये परमेश्वर हमारा परमेश्वर है। ஆமா, உங்களுக்காக எனக்காக
நம்மோடு கூட இருக்கிறார் அவர். वो आपके लिए मेरे लिए हमेशा वो रहता है। பயப்படாதீங்க, आप डरिए मत, கவலைப்படாதீங்க. आप कोई भी घबराइए मत। இந்த ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ये जो परमेश्वर आपको प्राप्त होगा, இந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ये परमेश्वर आपको बल देंगे, இந்த ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். ये परमेश्वर आपको चांगाई देंगे, இந்த ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைப்பார். ये परमेश्वर आपके आंसुओं को पूछेंगे, உங்க குடும்ப பிரச்சனையை மாத்துவார். आपका परिवार का समस्या को बदल देंगे, உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். जो आपको चाहिए वो आपको पूरा करेंगे, நிச்சயமா செய்வார். वो सच में पूरा करेंगे। ஹalleluya, हालेलुया। ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். सब मिलके आमेन बोलिए। அவர் நிச்சயமா செய்வார். वो सच में पूरा करेंगे। ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். ओ धन्यवाद உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. हम आपको எல்லா स्तुति வாய்களை करते திறந்து हैं। ஸ்தோத்திரம் பண்ணுவோம். अपना मुंह को खोलते हुए बोलिए, எல்லா வாய்களை திறந்து सब अपना मुंह को खोल के बोलिए, எல்லா வாய்களை திறந்து सब अपना मुंह को खोल के ஆண்டவரை बोलिए। துதிங்க, ஆண்டவரை துதிங்க. आप परमेश्वर की स्तुति करें, இந்த நல்ல ஆண்டவரை துதிங்க. आप परमेश्वर की स्तुति करें, அற்புதமான ஆண்டவரை துதிங்க. वो अद्भुत परमेश्वर की स्तुति करें, தாயும் தகப்பனா பாக்குற ஆண்டவரை துதிங்க. वो अपना माता पिता के समान परमेश्वर की स्तुति करें, நம்ம கூடிய நம்மளை சீர்படுத்துகிற சிறப்படுத்துகிற தேவனை துதிங்க. वो जो हमें जो देखभाल करने वाला परमेश्वर की स्तुति करें। நமக்குள்ள கடவுள் கத்தருகிறார். वो हमारा जो संतान को परमेश्वर देखभाल விசுவாசம் அவர் மேல வைப்போம். करे। विश्वास को उसके ऊपर रखिए, நம்பிக்கை அவர் மேல வைப்போம். भरोसा को उसका ऊपर रखिए, நிச்சயமா முடிவு உண்டு. वो सच में पूरा करे। நம்பிக்கை வீண் போகாது. वो जो चरवाह है, நன்றி ஆண்டவரே. धन्यवाद அந்த परमेश्वर। ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. एक एक आशीर्वाद ரத்தத்தை ஒவ்வொரு மேல தெளிக்கிறோம். हर एक के ऊपर आपके लोगों को छिड़कते हैं, எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கணும். और सारे बुराई दूर हो जाने पाए, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவர். सारे दुख दूर होने पाए, தேவ சமாதானம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும். परमेश्वर का समाधान उतरने पाए, தேவனுடைய ஜீவன் ஒவ்வொரு மேல இறங்கட்டும். और परमेश्वर का जीवन उतरने पाए, அப்படி உயிர்த்தெழுத வல்லமை ஒவ்வொரு தொடரட்டும் ஆண்டவர். आपका हर एक बल उतरने पाए। ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். यीशु का लहू को हम छिड़कते हैं, தொடர்ந்து இந்த வசன வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவர். और लगातार ये वचन हमारे जीवन में कार्य करता रहे, ஆவியானவர்களை பலப்படுத்துங்கப்பா. और पवित्र आत्मा हमें बल दे। இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் அவருடைய மனதும் உள்ளத்தையும் நிரப்பட்டும். ये जो वचन है परमेश्वर हमारे मन के हृदय के अंदर में बसने पाए, கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இதை எண்ணி பார்க்கட்டும் ஆண்டவரே. और कष्ट के समय में हम कैसे देखते हैं, என் கூட கர்த்தர் இருக்கிறார். मेरे साथ परमेश्वर है। நன்றி நன்றி. धन्यवाद यीशु, ஓ நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर, நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर। ஒவ்வொருவரையும் சிறப்படுத்துங்கப்பா. हर एक को परमेश्वर आप சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க. हर एक को बल बनाइए। நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद यीशु, இயேசு ரத்தம் செய்யும். यीशु के लोग की जय हो, இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். நம்மளுக்கு சனிக்கிழமை மீட்டிங் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்குது. ஈவினிங்கு நம்ம சர்ச்சு அங்க பழைய சர்ச்சாண்ட வெளியே ஓப்பன்ல தான் வைக்கிறோம், வந்துருங்க. और जहाँ पुराना चर्च था वहाँ पे शाम को, शनिवार शाम को और रविवार शाम को प्रार्थना है। அது விசேஷமா யாருக்கு வைக்கிறது? वो खास तौर पे किस लिए रखा गया है? அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வைக்கிறோம். वहाँ पे रहने वाले लोगों के लिए रखा गया है, நம்ம இருக்கணும். क्योंकि हम वहाँ पे रहना। ஆமென். லீவ் எல்லாம் போடாத, வாங்க, 2 நாளும் வாங்க. आप 2 दिन का प्रार्थना है, जरूर आइएगा, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். हम उसके बारे में थोड़ा बात करेंगे। थैंक यू। உங்களால முடிஞ்சதை காணிக்கையை கொடுங்க, அதுக்கு காணிக்கை கொடுங்க, பாஸ்டர் மீட்டிங் காணிக்கை கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். मीटिंग के लिए दान दीजिए, जो जितना भी आप हो सकता है, परमेश्वर आपको आशीष देंगे। கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் சொல்லுமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவாரே மன்னிப்பதில் வல்லலவா மனதுருக்கம் உடையவாரே மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவா என் மகனே உன் நினைவாயிருக்கின்றார் ஓடிவா என் மகளே எல்லாரும் சொல்லுமா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜாக்கு எல்லாருக்கும் ஷாሎም